சரி, ஓகே. இதில் வந்து பன்னாட்டு வாணிப கோட்பாட்டில் வந்து 3 பேர் வந்து ஆக்சுவலாக கோட்பாடுகள் பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி யாரும் கேட்டுக்கீங்க என்னென்ன இருக்குது அப்படி விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி போல நோட்ஸ் எழுதிருக்கலாம். ஸோ ஆடம் ஸ்மித் அவர்கள் வந்து ஒரு கோட்பாடு சொல்லியிருக்காரு. ஆடம் ஸ்மித் யாரு? பொருளாதாரத்தின் தந்தை வந்து ஆடம் ஸ்மித். அவர் வந்து ஒரு வகையான கோட்பாடு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முழு செலவு கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு? முழு செலவு கோட்பாடு. ஸோ கோட்பாடு அங்கேயே இருக்கு, முழு செலவுன்னு மட்டும் நீங்க எழுதுறேன். முழு செலவு கோட்பாடு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காரு. இங்க ரெண்டாவது வந்து டேவிட் ரிக்கார்டோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. டேவிட் ரிக்கார்டோ அப்படின்றவர் வந்து ஒப்புமை செலவு அப்படின்னு ஒரு கோட்பாடு சொல்லியிருக்காரு. ஒப்புமை செலவு கோட்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாடு சொல்லியிருக்காரு. இது ரெண்டுக்கு தான் மேஜரா ஒரு டிஃபரெண்ட் வரும். அப்புறம் இங்க வந்து புதிய கோட்பாடு அப்படின்றது ஒருத்தர் நேம் வரும். அவர் நேம் ஒரே நிமிஷம். ஹிலி எக்ஸல். புதிய புதிய வாணிப கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எலி எக்ஸல் என்பவர் சொல்லியிருக்காரு. சரியா? இந்த 3 வகையான கோட்பாடுகள் தான் பன்னாட்டு வாணிப கோட்பாடுல மேஜரா இருக்கக்கூடியது. சரிங்களா? இங்க டிஎன்பிஎஸ்சில ஜெனரலா 4th குரூப்ல இருக்கு. நார்மலா ஜெனரலா டைரக்ட் क्वेश्चंस கேக்குறாங்க அப்படின்னா முழு செலவு கோட்பாடு யார் சொன்னாங்க, ஒப்புமை செலவு கோட்பாடு யார் சொன்னாங்க, அப்புறம் புதிய வாணிப கோட்பாடு யார் சொன்னாங்க அப்படின்ட்டு இந்த நேமோட முடிஞ்சிடும். டேவிட் ரிக்கார்டோ அண்ட் ஹிலி எக்ஸல் அப்படின்றதோட முடிஞ்சிடும். அடுத்த லெவல் போறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றதோட क्वेश्चंस கேட்கலாம். அதாவது குரூப் 2ல அதாவது குரூப் 1ல போறப்ப அதோட மீனிங்கோட சேர்த்து क्वेश्चन கேட்கலாம். நமக்கு என்ன அப்படின்னா நம்ம டாபிக்ல யார் யார் என்ன சொன்னாங்க அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றதோட நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ முழு செலவு அப்படின்ற வார்த்தையிலே இருக்கு. நார்மலா என்ன அப்படின்னா ஒரு பொருள் தயாரிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றாங்க. அதாவது கோதுமையும் துணியும் வச்சுக்கிட்டு ஸோ 2 எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு இந்த ஒரு 2 நாடை எடுத்துக்கிறாங்க. இந்த 2 நாடு இந்தியா சீனா. ஸோ 2 நாடை கம்பேரிசனுக்காக எடுத்துக்கிட்டு அதனுடைய முழு செலவு எப்படின்றத மெயினாக இதில் எந்த கான்செப்ட் அதிகமாக எடுத்துக்கிறாங்களா, இதில் என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா உழைப்புன்றதை மட்டும் தான் மேஜராக எடுத்துக்கிறாங்க. 2 நாட்டுக்கும் ஒரே மாதிரியான பொருள் கொடுக்குறாங்க, ஒரே மாதிரியான ரிசோர்ஸ் இருக்கு. அதாவது என்னது ரிசோர்ஸ்னா என்னது, கிடைக்கக்கூடிய வளங்கள், அங்க இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் காமனா வச்சுக்கிட்டு உழைப்பாளிகளின் உழைப்புக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறுது. ஒரு உழைப்பாளி செய்யறாரு, அது எவ்வளவு கோதுமை வந்து எத்தனை கிலோ தயாரிக்கலாம். இந்தியாவில் தயாரிச்சாங்க அப்படின்னா இதுல வந்து கோதுமையில வந்து இந்தியாவில் தயாரிச்சா வந்து ஒரு 20 கிலோ கோதுமை தயாரிக்கிறாங்க. அதாவது நிலம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்தியாவில் தயாரிச்சா ஒரு உழைப்பாளி தலா ஒரு உழைப்பாளிக்கு எத்தனை கிலோ தயாரிக்கிறாங்க, 20 கிலோ வரைக்கும் தயாரிக்கிறாங்க. அதுவே சீனாவில் இருந்தா நேர்லி இதுல எவ்வளவு வருது அப்படின்னா ஒரு 10 கிலோ மட்டும் தான் தயாரிக்க முடியுது. 10 கிலோ மட்டும் தான் தயாரிக்க முடியுது. ஆனா அடக்க செலவு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். புரியுது இல்லையா? அடக்க செலவு முழு செலவு கோட்பாடு படி ஆடம் ஸ்மித் ஒரு செலவு மட்டும் வச்சுக்கிறாரு. நான் செலவு பண்ணி பண்ணா, அதாவது இந்தியாவில் செலவு பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துல பண்ணி பண்றப்போ ஒரு தனி மனிதனால எவ்வளவு தயாரிக்க முடியுது, 20 கிலோ மட்டும் தயாரிக்க முடியுது. ஒரு குறிப்பிட்ட ரீஜன், அந்த டைம் எக்ஸாக்டா டைமிங்லாம் இல்ல, ஜெனரலா தெரிஞ்சுக்கணும். 20 கிலோ தயாரிக்கலாம். அதுவே சைனாவில் இருந்தா சீனாவில் இருந்தா 10 கிலோ தயாரிக்கலாம். அதுவே துணியா இருந்தா, துணினா என்னன்னு சொல்லலாம், மீட்டர்ல சொல்லலாம். துணியோட லென்த் நம்ம நாட்டில இருந்தா எவ்வளவு பண்ண முடியுது, 6 மீட்டர் தயாரிக்க முடியுது. இருக்கிற வளங்களை வச்சுக்கிட்டு ஒரு தனி மனிதனோட உழைப்புல எவ்வளவு பண்ண முடியுது, 6 மீட்டர் தயாரிக்க முடியுது. அதுவே சீனாவில் இருந்தா ஒரு 14 மீட்டர் வரைக்கும் தயாரிக்க முடியுது. சரிங்களா? இப்ப ஆடம் ஸ்மித் இந்த மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, கோதுமை இந்தியா தயாரிச்சுக்கலாம், துணி என்ன பண்ணிடலாம், நாம ஒர்க் பண்றது வேஸ்ட் எல்லாம் பண்ணி உழைப்பு இதெல்லாம் நிலத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணி பண்றதை விட சைனாவில இருந்து இறக்குமதி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கோட்பாடு கவர்மெண்ட்டுக்கு, அதாவது இந்தியாவுக்கு ஒரு கோட்பாடு கொடுக்குறாரு. ஒரு புக் எழுதுறவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஆடம் ஸ்மித் முழு செலவு கோட்பாடு என்ன சொல்றாரு, 2 கம்பேரிசன் எடுத்துக்கிட்டு ஏதாவது 2 பொருளை எடுத்துக்கிறாரு. அந்த 2 பொருளை எடுத்துக்கிட்டு நம்ம தயாரிக்க முடிஞ்ச பொருளை நம்மளே தயாரிச்சுக்கிட்டு, நம்ம அடக்க செலவு வந்து கம்மியான முறையில் தயாரிக்கிறது நம்ம தயாரிச்சுக்கிட்டு, அதிகமான முறையில் தயாரிக்க முடியாது என்ன பண்ணிடலாம், வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சீனாவில இருந்து இறக்குமதி பண்ணிக்கலாம் ஒரு கோட்பாடு சொல்றாரு.
புரியுதுங்களா? ஓரளவுக்கு புரியுதா? இந்த இந்த எக்ஸாம்பிள் வச்சு பண்ணாம புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உழைப்பு மட்டும் தான் இதுல மெயினா மூலதனமா எடுத்துக்கிட்டு அந்த உழைப்பாளி மூலியமா எதை பண்ண முடியும்னு பாக்குறாங்க. கோதுமை நம்மளால பண்ண முடியும், துணி அந்த அளவுக்கு பண்ண முடியல. அதாவது சீன பட்டு அப்பதே இறக்குமதி பண்ணுவாங்க. தமிழ்ல படிச்சிருப்பீங்க, தமிழ் புக்ல மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. சீனத்து பட்டு, இந்த அரேபிய குதிரைகள் இங்கிருந்து இறக்குமதி பண்ணப்பட்டது, அந்த மாதிரி தமிழ்ல வரும். சரிங்களா? ஆடம் ஸ்மித்தோட கோட்பாடு என்ன அப்படின்னா முழுச்செலவு கோட்பாடு. அது அடக்க விலையை பேஸ் பண்ணி வரும். அடக்க விலையை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அது வந்து உழைப்பை மட்டும் தான் மெயினா எதை வந்து மேஜரா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா உழைப்பை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அந்த உழைப்பை வச்சு ஒரு தலா ஒரு மனிதனுடைய உழைப்பை வச்சு எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னா 20 கிலோ வரைக்கும் தயாரிக்கலாம் கோதுமையா இருந்தா. அதுவே துணியா இருந்தா 6 மீட்டர் தயாரிக்கலாம். கம்பேரிசன் என்ன பண்ணலாம், இதை நம்ம வந்து நம்மளே தயாரிச்சுக்கலாம். இங்கிருந்து இதை ஏற்றுமதி பண்ணிக்கலாம், அங்கிருந்து நம்ம என்ன பண்ணலாம், இறக்குமதி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால நமக்கு இங்கிருந்து வர நம்ம இழப்பீடு வரும் இல்லையா, அதை வந்து தவிர்க்கிறோம். இங்க ஆகிற செலவை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த செலவுக்கு சார்ந்த பணத்தை மட்டும் இங்க போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க ஆகிற 6 இதுக்கு வாங்குறத நம்ம 14 இது இறக்குமதி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கோட்பாடு சொல்றாரு. புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதா? ஸோ இங்க வந்து டேவிட் ரிக்கார்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா ஒப்புமை கம்பேரிசன் பண்றாரு. அதாவது அந்த உற்பத்திக்கு ஆகக்கூடிய ஒட்டுமொத்த செலவையும் கம்பேரிசன் பண்றாரு. உழைப்பு மட்டும் எடுத்துக்காம உற்பத்தி ஆகக்கூடிய செலவையும் கம்பேரிசன் பண்றாரு. ஒரு கிலோ கோதுமை செய்யறதுக்கு எவ்வளவு உழைப்பு தேவைப்படுது, உழைப்பு பிளஸ் உற்பத்தி. அதே மாதிரி கோதுமை இங்கே எடுத்துக்கிறாங்க, இவரும் அதே மாதிரி தான் எடுத்துக்கிறாரு. கோதுமை இங்கே அதே மாதிரி துணியை எடுத்துக்கிறாங்க. ஸோ கோதுமை துணி அதே மாதிரி இந்தியா சீனா இல்லை இந்தியா அமெரிக்கா ரெண்டு கம்பேரிசன் மாற்றி கூட வருது. ஸோ இங்கே எடுத்துக்கிறாங்க. இங்கே எடுத்துக்கிறப்ப 1 கிலோ கோதுமை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு, அதாவது உழைப்பு எவ்வளோ ஆகுது அப்படின்னா ஒரு 100, அதாவது ஒரு குவான்டிட்டியா சொல்றாங்க, 100 அலகுகள் அப்படின்னு சொல்றாங்க. யூனிட் ஆஃப் ஒர்க். அதாவது ஒரு வேலையை செய்ய, ஒரு வேலையை அப்படின்னா அது மொத்தத்தையும் வேலைன்னு எடுத்துக்கிறாங்க. ஒரு வேலை அப்படின்னா நம்ம ஒரு பில்டிங் கட்டுறது ஒரு வேலை தான், ஒரு ரயில் ரோடு போறது ஒரு வேலை தான் அப்படின்ற மாதிரி நீங்க மேக்ஸ் படிச்சிருக்கீங்களா? ஒரு வேலையை 1000 பேர் அப்படின்ற மாதிரி. இது ஒரு யூனிட். ஒரு வேலை அப்படின்றது எவ்வளவு ஆகுது அப்படின்னா 100 வேலை வந்து 100 இது தேவைப்படுது. அதாவது 100 ஒர்க் சேர்ந்தா மட்டும் என்ன பண்ண முடியுது, ஒரு கிலோ கோதுமையை உற்பத்தி பண்ண முடியுது. சரிங்களா? ஸோ 100 அலகுகள் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. லிசன் பண்ணுங்க, அப்புறம் புரியலாம் அப்புறம் கேளுங்க. ஸோ 100 அலகுகள் தேவைப்படுது. இங்க எதுக்கு, இந்தியாவுக்கு கோதுமையை உற்பத்தி பண்றதுக்கு. ஸோ அதே மாதிரி அமெரிக்கன் கோதுமை உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு ஒர்க் யூனிட் தேவைப்படுது, அதாவது உற்பத்தி பிளஸ் உழைப்பு எல்லாத்தையும் சேர்த்தா 120 அலகுகள் தேவைப்படுது. ஸோ துணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 90 அலகுகள் தேவைப்படுது. அமெரிக்காவுக்கு போறப்ப ஒரு 80 அலகுகள் தேவைப்படுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யூனிட் டிஃபரன்ஸ் வருது. எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது, இதுக்கு வரப்ப நம்மளோட இதுல என்ன சேர்த்துக்கிறாங்க, உற்பத்தியும் சேர்த்துக்கிறாங்க. இதுல வந்து என்ன சேருது, இதுல வந்து உழைப்பு பிளஸ் உற்பத்தி, இது ரெண்டும் சேர்த்து இந்த காரணங்களை எடுத்துக்கிறாங்க. உழைப்பு மட்டும் பேஸ் பண்ணி எடுத்து எவ்வளவுன்னு சொல்றாங்க. உழைப்பு பிளஸ் உற்பத்தி சேர்த்து இங்க எவ்வளவு யூனிட் டிஃபரண்ட் வருது, எத்தனை அலகுகள் வித்தியாசம் வருது, 20 அலகுகள் வித்தியாசம் வருது. இவங்க 10 அலகுகள் வித்தியாசம் வருது. இப்ப இவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டி பாக்குறாரு. நான் மொத்தம் ஒரு இந்தியாக்காரன் நான் வந்து கோதுமையும் துணியும் நான் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா இங்க 100 அலகுகள் பிளஸ் 90 அலகு நமக்கு எவ்வளவு செலவாகுது, 190 யூனிட்ஸ் உழைப்பு பிளஸ் உற்பத்தி இருந்தா போதும், நம்ம ரெண்டையுமே தயாரிச்சிடலாம். அதாவது 1 கிலோ கோதுமை உற்பத்தி பண்ணிடலாம் பிளஸ் 1 மீட்டர் துணியும் தயாரிச்சிடலாம். அதே அமெரிக்காவுக்கு பண்ண என்ன ஆகுது, 120 பிளஸ் 80 200 யூனிட் வந்து யாருக்கு வேணும், அமெரிக்காவுக்கு வேணும். இப்ப நமக்கு ரெண்டு பேரும் ஒப்புமை பண்ணி பாக்குறப்ப நமக்கு வந்து என்ன ஆகுது, 10 யூனிட் கம்மியா தான் இருக்கு, நமக்கு இங்கே போதும், எதையும் ஏற்றுமதி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு, டேவிட் ரிக்கார்டோ வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்றாரு. உள்ள போய் இன்னும் இன்டெப்தா போய் நீங்க ஏற்றுமதி லெவலுக்கே போக தேவையில்ல, உள்ள உற்பத்தி காரணையும் பாருங்க, அந்த மொத்த யூனிட்டும் எக்ஸாக்டா உள்ள போய் நுணுக்கமா இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா நமக்குள்ள டிஃபரன்சியேஷன் வந்து காரணிகள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண வேணாம், ஏற்றுமதி பண்ண தேவை, அவங்கள விட நமக்கு கம்மியாவே நம்ம என்ன கிடைக்குது, இது கிடைச்சிருது, முடிச்சிடலாம். அப்படி இல்ல இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போறோம், நம்ம ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு பண்ணணும்னா இங்க 100 சப்போஸ் இதை வாங்கிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இங்க தயாரிக்கிறது நிறுத்திட்டு இங்க வாங்குறோம் அப்படின்னா எவ்வளவு முடியுது, 180 யூனிட்லேயே 180 அலகுகளிலே நமக்கு ரெண்டுமே கிடைச்சிருது. அதாவது 1 மீட்டர் துணியும் கிடைச்சிருது, 1 கிலோ கோதுமையும் கிடைச்சிருது. ஸோ அதனால வந்து நமக்கு 10 யூனிட் பக்கம் லாபம், அதனால அதுல வந்து ப்ராஃபிட் நிக்குது. அப்ப ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னா கோதுமை வேணும்னா என்ன பண்ண, துணியை வேணும்னா என்ன பண்ணலாம், அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. இன்னும் இன்டெப்தா போய். சரிங்களா? ஓரளவுக்கு புரியுதா? இங்க டைரக்டா உழைப்பை மட்டும் பேஸ் பண்ணி வச்சு எவ்வளவு ஒருத்தரால எவ்வளவு தயாரிக்க முடியும், அந்த குறிப்பிட்ட அடக்க விலையில அந்த முழு செலவு பண்ணி எவ்வளவு தயாரிக்க முடியும்னு சொல்றாங்க.
இங்க உழைப்பு பிளஸ் உற்பத்தி அளவுகளையும் வச்சு அலகுகள் அப்படின்ற பேஸ்ல கொண்டு வந்து 1 கிலோ கோதுமை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு யூனிட் ஆஃப் ஒர்க் தேவைப்படுது பிளஸ் உற்பத்தி தேவைப்படுது அப்படின்னா 100 அலகுகள் 160 அலகுகள் தனியா பிரிச்சு அவர் சொல்றாரு. ஸோ அங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இலி எக்ஸர் அப்படின்றது வந்து உழைப்பு பிளஸ் உற்பத்தி பிளஸ் மூலதனத்தையும் சேர்த்துக்கிறாரு. மூலதனம்னா என்னது? மூலதனம்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு உண்டான மூலதனம். எந்த பொருளையும் உற்பத்தி பண்றது மூலதனம் வேணும் இல்லையா? துணியை உற்பத்தி பண்ணணும், பட்டு உற்பத்தி பண்ணணும், என்ன வேணும்? நூல் வேணும். நூல் வேணும்னா பருத்தி வேணும். அந்த லேண்ட் வந்து பருத்தி விளையக்கூடியதா இருக்கும். அப்படி தனித்தனியா போறப்ப ஒரு மூலதனம் வேணும் அப்படின்னு சொல்றேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அது இதனுடைய எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி தான். இவர் டைரக்டா உற்பத்தி கிட்டத்தட்ட உழைப்பு மூலதனத்தை பேஸ் பண்ணி தான் உற்பத்தி பண்ண முடியும். மூலதனம் இருந்தா தான் என்ன பண்ண முடியுங்க? உற்பத்தியே பண்ண முடியும். அதை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி இவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த கோட்பாடு படி தான் இங்கேயும் வரும். அதனால இதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவை. மூலதனம்ன்றது என்னது? உற்பத்திக்கு தேவையான முக்கிய காரணம் என்னது? மூலதனம். மூலதனம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு விவசாய நிலமா இருந்தா நிலமா இருக்கலாம், ஒரு கம்பெனியா இருந்தா ஒரு பெரிய பெரிய மிஷின்ஸா இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதுல இருந்து வரக்கூடிய இதுதான் மூலதனம் சொல்றாங்க. அதுல இருந்து இருக்கக்கூடிய உற்பத்தி. அந்த உற்பத்தி இருக்கலாம். உற்பத்தி எப்படி வரும்? உழைப்பு இருந்தா தான் முடியும். சரிங்களா? ஸோ உழைப்பு தான் மெயின் பேஸ் எல்லாத்துக்கும். உழைப்பு ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு கடத்த முடியுமா? உழைப்புகள் ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு மேஜர் பாயிண்ட்ஸ் என்னன்னா மேஜர் ஆஃப் கொஸ்டினா எப்படி கேட்பாங்க அப்படின்னா உழைப்பு என்பது கடத்த முடியுமா இல்லையா? ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு கடத்த முடியுமா? உழைப்பை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு கடத்த முடியுமா? உழைப்பை கடத்த முடியுமா? சீக்கிரம் டக்குனு சொல்லுங்க. பாயிண்ட் கொஸ்டின் இப்படி தான் வரும். எக்கனாமிக்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா கொஸ்டின்ஸ் வராது. எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் டைரக்டா வரும். சில கொஸ்டின்ஸ் வரலாம், சில கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா வராது. உழைப்பை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கடத்த முடியுமா? கடத்தலாம் சொல்றவங்க யாராரு? உழைப்பை கடத்தலாம். சரி, கடத்தலாம் எப்படின்னு சொல்லுங்க. கை தூக்கணும் ஆன்சர் சொல்லி கை தூக்காதான் ஆன்சர் சொல்றீங்க. அது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை தான் கடத்துறீங்க. உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை தான் கடத்துறீங்க. உழைப்பை கடத்தலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா உழைப்பை கடத்தலாம் என்ன மீனிங் அப்படின்னா இப்ப நாங்க ஒரு பொருள் தயாரிக்கணும். என்கிட்ட இந்த சாக் பீஸ் தயாரிக்கணும். என்கிட்ட அந்த இது இருக்கு, பாக்ஸ் இருக்கு, சாக் பீஸ் அழுத்துற மாதிரி இருக்கு. இப்போ இது சாக் பீஸா மாறும். எப்படி சாக் பீஸா மாறும்? எப்படி சாக் பீஸா மாறும்? யாரோட உழைப்பு வேணும். உழைப்பு எப்படி கடத்திட்டு வருவீங்க? வெளிநாட்டுல வேலை செய்யறது ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளத்தை தான் கடத்துறோம். உழைப்பை கடத்த முடியாது. சரியா? உழைப்பை வந்து என்ன பண்ண முடியாது, கடத்த முடியாது. நாட்டுக்குள் வேணா பண்ணலாம். ஒரு நாட்டுல இருந்து இன்னும் அந்த நாட்டுக்கு பவுண்டரிஸ்க்குள்ள என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடியது பண்ணலாம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மனிதர்கள் வேணா போலாம் வரலாம், தவிர அவங்களுடைய உழைப்பை என்ன பண்ண முடியாது, கடத்த முடியாது. உழைப்பை வந்து அழிக்க முடியுமா? உழைப்பை வந்து அழிக்க முடியாது. உழைப்பை எதுல போடலாம்? நிலத்துல போடலாம். ஒரு பேஸ் இருக்கு, நிலம் இருக்கும். அந்த நிலத்துல தான் என்ன பண்ண முடியும். நிலம்னா விவசாய நிலம் மட்டும் கிடையாது, கம்பெனியா இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். நிலம்ன்றது வந்து என்னது, நிலம் தான் என்னது, மூலதனம். நிலம் என்பது மூலதனம். அந்த நிலம்னா விவசாய நிலம் மட்டும் கிடையாது. நம்ம என்னன்னா இது ஒரு நிலம் தான், இது ஒரு பேஸ். சரிங்களா? நிலம் அப்படின்றது விவசாய நிலம் மட்டும் கிடையாது. என்னென்ன பண்றோமோ அதுக்குண்டான மூலதனமா இருக்கக்கூடியது எல்லாமே நிலம் தான். அந்த நிலத்தில் போடக்கூடியது உழைப்பு. உழைப்புனா இறங்கி வேலை பார்க்கறது மட்டும் இல்லை, கிளாஸ் எடுக்கிறது உழைப்பு தான் எல்லாமே. அந்த மாதிரி உழைப்பு அப்படின்றது மனிதர்களுக்கு இருந்து வரக்கூடியது. உழைப்பை வந்து என்ன பண்ண முடியாது, உழைப்பை வந்து என்ன பண்ண ஃபுல்லா அழிக்க முடியாது. ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு கடத்த முடியாது. சரிங்களா? அந்த நாட்டுக்குள்ளேயே வேணா ரீஜனுக்குள்ளே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இவர் வந்து உழைப்பை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்றாரு, உழைப்பு பிளஸ் உற்பத்தி காரணிகளை எடுத்துக்கிட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, மூலதனத்தையும் சேர்த்துக்கிறாரு. மூலதனத்தை ஏன் சேர்க்கிறாரு அப்படின்னா, நம்ம நாடு மூலதனம் பெட்ரோல்ல எடுத்துக்கிறோம், பெட்ரோல் பேஸ்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம நாட்டுல மூலதனம் இருக்குதா? பெட்ரோலுக்கு உண்டான மூலதனம் இல்ல. நம்ம என்னதான் விடிய நம்ம நாட்டுல வந்து 2வது இந்தியா லெவல்ல உழைப்பாளிகள் இருந்தாலும் உலக லெவல்ல நம்ம வந்து எத்தனாவது மக்கள் தொகையில 2வது இடத்துல இருக்கிறோம். ஆனா உலக லெவல்ல பாப்புலேஷன், அதாவது ஒர்க்கிங் பீப்புள்ஸ், ஒர்க்கிங்னா எத்தனை ஏஜ்ல இருந்து எத்தனை ஏஜ்ல இருக்கிற உழைப்பாளிகள் அர்த்தம். எங்க இருந்து 18 சொல்லுங்க, கரெக்டா 15 வயதிலிருந்து 65 வயதுக்குள்ள இருக்கப்பட்டவங்க எல்லாமே உழைக்கும் வர்க்கத்தினர்னு சொல்றாங்க. 65 வரைக்கும்
60 வரைக்குமா? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் உழைக்கும் வர்க்கத்தினர் டிவைட் பண்ணிருக்காங்க? 15ல இருந்து 15ல இருந்து 60 வரைக்கும். கரெக்டா? 15ல இருந்து 60 வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உழைக்கும் வர்க்கத்தினர் பிரிக்கிறாங்க. அந்த ஏஜ் குரூப்ல பார்த்தா இந்தியா தான் டாப் லெவல்ல இருக்கு. அத நம்ம எல்லாமே அந்த ஏஜ்க்குள்ள தான் இருக்கோம். ஸோ நம்மளும் உழைக்கும் வர்க்கத்தினர் இருக்கும், உழைக்கிற இருக்கும். ஆனா பட் நமக்கு உண்டான மூலதனம் இருந்தாலும் அதுல இருந்து பெட்ரோல் எடுக்க முடியும். நான் இங்க போய் வெட்டிட்டு பெட்ரோல் தேடிட்டே இருந்தா 10 வருஷம் 20 வருஷம் 100 வருஷம் வெட்டிட்டே இருக்க வேண்டியதுதான். கடைசியில் என்ன தண்ணி கிடைக்க வேண்டாம், ரொம்ப இதாக வெட்டணுமா? சரியா? ஸோ மூலதனமும் ஒரு முக்கிய காரணம். மூலதனமும் இருக்கணும் அப்படின்னு யார் சொல்றாரு? இலிய எக்ஸ்பர் என்றவர் வந்து டிவைட் பண்ணி சொல்லிட்டாரு. மூலதனம் இருக்கக்கூடிய நாடுகள் தான் மூலதனம் இல்லாத நாடுகள் என்ன பண்ணும்? ஏற்கனவே பண்ணி அதான் ஆகணும், வேற வழி இல்லை. மூலதனம் நம்மகிட்ட இல்லை, பெட்ரோல் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா மூலதனம் இருக்கக்கூடிய நாடுகள் எக்ஸாம்பிள் கல்ஃப் கண்ட்ரிஸ். கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் என்னென்ன கல்ஃப் கண்ட்ரிஸ் என்னது? வளைகுடா நாடுகள். வளைகுடா நாடுகள் தான் கல்ஃப் கண்ட்ரிஸ் இங்கிலீஷ்ல வார்த்தை. வளைகுடா நாடுகள் என்னென்ன வளைகுடா நாடுகள்? ஈரான், ஈராக், குவைத். ஸோ அவங்க கிட்ட தான் என்ன பண்ணோம்? பெட்ரோல் வந்து இறக்குமதி பண்றோம், டீசல் இறக்குமதி பண்றோம். சரிங்களா? ஸோ கச்சா எண்ணெயா வரும், அதை பியூரிஃபிகேஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம். சரியா? பெட்ரோல் விலையில இருக்கக்கூடியது. ஸோ அடுத்தது மூலதனம் தான் பேஸ். மூலதனம் இப்போ மூலதனத்தை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அதை லாஸ்டா போட்டு இதுக்கு எல்லாத்தையும் நோட்ஸ் சொல்லுவோம். இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் வந்து உழைப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உழைப்புன்னு எடுத்துக்கிட்டா எந்த நாடு அதிகமா இருக்குன்னு பார்த்தோம் ஏற்கனவே. எந்த நாடு? ஸோ இந்தியாவில் வந்து உழைப்பு வந்து அதிகமா இருக்கு, ஒரு 50 யூனிட்னு வச்சுக்கிறோம் ஜெனரலா. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் யுஎஸ் அமெரிக்கா எடுத்துக்கிறோம். இவங்க கிட்ட உழைப்பாளிகள் வந்து ரொம்ப ஒரு 30 வைப்போம். நம்மளை விட ஒரு 20 டிஃபரன்ஸ் இருக்காங்க எதுல? உழைப்பாளிகள். அதே மாதிரி மூலதனம், நமக்கு அமெரிக்காவுக்கும் ஒரு மூலதனமும் உழைப்புக்கும் ஒரு கம்பேரிசன் போடுறாங்க. யாரு? இவங்க எக்கனாமிஸ்ட். எப்படி நம்ம நாடு ஏன் டெவலப் ஆகல, ஏன் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சார்ட். மூலதனம் உழைப்பு தானே முக்கியம். ஒரு நாட்டுல மூலதனம் இருக்குதா இல்லையான்னு பார்ப்பாங்க. அந்த நாட்டுல உழைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஏன் வேற நாடுகள்ல இந்தியாவிலையும் சைனாவிலையும் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க? ஸோ அதிக உழைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. நம்ம அங்க இருந்து என்ன பண்ணலாம்? வேலைக்கு ஆட்களை ஈஸியா எடுத்துக்கலாம். ஒரு கார்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பனியன் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ஏரியாவில் மக்கள் இருக்காங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஸ்கில்டு அன்ஸ்கில்டு லேபர், ஸ்கில்டு லேபர் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸ்கில்டு லேபர்னா உழைக்க தெரிஞ்சவங்க மட்டும் தான் வச்சு பண்ண முடியும். கரெக்ட் தானே? இப்படிதான் பண்ணணும் அவங்க சொல்லி கொடுத்து சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்க முடியுமா? ஏன் தருமபுரியில் சாஃப்ட்வேர் கம்பெனி வர மாட்டேங்குது? நான் வந்து எஜுகேஷன்ல வந்து பேக்ரவுண்ட் கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்சுவலா இருக்காங்க, நிறைய பேர் எஜுகேட்டட் ஆயிட்டாங்க. பட் சொல்றேன், ஒரு இதுக்காக சொல்றேன். ஏன் ஒரு டக்குனு ஒரு இடத்துல ஒரு ஐடி கம்பெனி வரதில்லை அப்படின்னா, ஏன் சென்னையில வந்து அத்தனை ஐடி கம்பெனி டெவலப் ஆகிட்டு இருக்கு, கோயம்புத்தூர்ல அடுத்து டெவலப் ஆகுது. ஸோ ஒரு ஸ்கில்டு லேபர் அன்ஸ்கில்டு லேபர் பிரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுக்கணும். அட்லீஸ்ட் நமக்கு சிப்கார்டாக வரலாம். பட் இப்போ சொல்லியிருக்காங்க வந்துடும் நினைக்கிறேன், பார்ப்போம். சரி, ஓகே. உழைப்பு மூலதனத்தை பேஸ் பண்ணி ஒரு சார்ட் போடுறாங்க. உழைப்பு வந்து நம்ம 50, அவங்க வந்து 30 இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இங்க மூலதனம் பாத்தீங்கன்னா நமக்கு 40 யூனிட் இருக்கு. இங்க நம்மளோட அதுலயும் 30 தான் கம்மியா தான் இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு எக்ஸாம்பிள், மூலதனம் நம்ம இந்தியாவில் வந்து நல்ல இந்தியா வளங்கள் மிக்க நாடு தானே, அதே டவுட் இருக்கா? ஸோ இந்தியா வந்து இவர் சூர்யா வந்து மூச்சு விடாம பேசுவார் ஒரு டயலாக்ல, இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாரஸ்ட், இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் லேண்ட், இவ்வளவு இதில் இருக்கிற பாத்துருக்கீங்களா அந்த டயலாக்? கேட்டது இல்லையா? வளமிக்க நாடு தான் எங்க நாடு அப்படின்னு சொல்லி சூர்யா ஒரு படத்துல ஒரு டயலாக் கேட்டிருக்கீங்களா? சரி, இப்போ மூலதனத்துக்கும் இதுக்கு ஒரு ரேஷியோ போறாங்க. 40/50. ஆன்சர் என்னது? 40/50. ஆன்சர் என்னது? மேக்ஸ் டக்குன்னு சொல்லணும். 40/50 is equal to ஆன்சர் என்ன? 4:5. ஆன்சர் சொல்லணும். அடிச்சா இப்படி அடிச்சா ஆன்சர் சொல்லணும். 0.8 சொல்லணும். அதான் கேக்குறேன். சரியா? ஆன்சர் சொல்லணும். வகுத்து ஆன்சர் சொல்லணும். இதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? வகுப்பு முள்ள என்ன பண்ணணும்? எப்பயுமே புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்திக்கணும். காலகாலமா சொல்லி தந்திருக்காங்க. எந்த வகுப்பு கீழே இருக்கிறத மேல இருக்கிற நம்பரால வகுக்க முடியல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளி வைக்கணும். புள்ளிக்கு முன்னாடி 0 போட்டா 0 போட்டுக்கலாம். சோ இந்த புள்ளியை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு 0 போட்டுக்கணும். சரியா? புள்ளிக்கு என்ன அர்த்தம்? ஒரு 0 சேர்த்துறதுன்னு அர்த்தம். அப்படி எத்தனை நம்பர் இருக்கு? 8 5 40. அப்போ 8 போட்டுக்கணும். சரிங்களா? 0.8. மேக்ஸ் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், படிக்கணும். 30/30 எவ்வளவு? இதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? இது யோசிக்கணும். சோ அப்ப யார் அதிகமா இருக்காங்க? யார் அதிகமா இருக்காங்க? ஒரு மூலதனத்துக்கு உழைப்புக்கும் ரேஷியோ போடுறப்ப சோ நமக்கு மூலதனம் அதிகமா இருக்கிற மாதிரி தோன்றினாலும், இந்தியா என்னதான் இயற்கை வளங்கள் நிறைந்ததாக தோன்றினாலும், பண்ணா என்ன இருக்கு மூலதனத்துல?
அமெரிக்கா நம்மளோட பொருளாதாரத்துல முன்னேறக்கூடியான ரேஷியோஸ் இருக்கு. அப்படி எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா உழைப்பாளிகளுக்கும் மூலதனக்கும் இடையே உள்ள ரேஷியோஸ் வச்சு பாக்குறப்ப நம்மளோட அவங்க முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டு நம்மளோட நமக்கு விட அவங்க ரிசோர்ஸ் கம்மியா இருக்கலாம், கம்மியா இருந்தாலும் அவங்க என்ன இருக்கு உழைப்பாளிகள் ரேஷியோ. அதாவது ஏன் அப்படின்னா அதிகமான மக்கள் இருக்கிறோம், பிரிச்சு கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது கம்மியான இதுதான் ரிசோர்ஸ் தான் போய் சேருது, ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது கம்மியா தான் சேருது. ஒரு வேலையில வந்து 10 பேர் செய்யறதுக்கும் 100 பேர் செய்யறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு சரிங்களா. 100 பேர் செஞ்சு முடிச்சாலும் 100 பேர் கூலி எவ்வளவு கொடுக்க முடியும், ஆளுக்கு 10 ரூபா தான் கொடுக்க முடியும். அதே 10 பேர் செஞ்சாங்கன்னா 100 ரூபாய் பிரிச்சு கொடுக்கலாம், அந்த மாதிரியும் இருக்கு சரிங்களா. ஆனா செய்யக்கூடிய வேலையை பொறுத்தும் இருக்கு, பட் ஒரு எக்ஸாம்பிள் தான் அதை சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. சோ உழைப்பாளிகளுக்கு மூலதனத்துக்கு இடைப்பட்ட விகிதத்தை பாக்குறப்ப இந்தியா வந்து மூலதனத்துல அதிகமா இருக்கிறதா தோன்றினாலும் யார் அதிகமா இருக்கிறாங்க, அமெரிக்கா தான் மொத்த உழைப்பாளிகள் மூலதனத்து விகிதத்துல முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்றாங்க சரிங்களா. சோ இது ஒரு டைம் அப்படியே வேகமா சொல்லலாம். சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. ஆடம் ஸ்மித் என்ன கோட்பாடு சொல்றாரு, செலவு கோட்பாடு. யாராவது ஒருத்தருக்கு சொல்லு பார்க்கலாம், யாராவது ஒருத்தருக்கு வந்து இது 3 கோட்பாடுகள் இருக்கு, இதுல இந்த இந்திய போர்ட்லயும் இருக்கு, கொஞ்சம் வேகமா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நான் அதுக்கு நோட்ஸ் எப்படி என்னென்ன பாயிண்ட் சொல்லணும்னு ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வேகமா சொல்லுங்க போகலாம். क्वेश्चन கேட்பாங்க, அந்த 3 பன்னாட்டு வாணிப கோட்பாடுல क्वेश्चंस வரும். ஆடம் ஸ்மித் வந்து முழு செலவு கோட்பாடை பத்தி சொல்றாரு. அவர் என்னத்தை பேஸ் பண்றாருன்னா உழைப்பை தான் பேஸ் பண்றாரு. அதுல நம்ம 2 தான் எடுத்துக்கலாம், கோதுமையும் துணியும் எடுத்துக்கலாம். உற்பத்தி வந்து இப்போ இந்தியா வந்து ஒரு 20% உற்பத்தி பண்றாங்க, 20 கிலோ. சீனா வந்து ஒரு 10 கிலோ உற்பத்தி பண்றாங்க. ஒரு உழைப்பாளிகளோட உழைப்பை வச்சு அவங்க 10 கிலோ பண்ணலாம். துணி நம்ம 6 பண்றோம், அவங்க 6 மீட்டர் தயாரிக்க முடியும். அவங்க அதே உழைப்பாளிகள் உழைப்பு அடக்கச்சல் அதே செலவு 100 ரூபாய் செலவாகுது அப்படின்னா அதே செலவு வச்சுக்கிட்டு அவங்க என்ன எவ்வளவு பண்ணிடுறாங்க, 14 மீட்டர் தயாரிச்சிடறாங்க. ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொல்லிடுறாரு, நீங்க வந்து அவங்க கிட்ட கொடுத்துடலாம், நீங்க வந்து துணியை அவங்க கிட்ட இல்லை அவங்க கிட்ட வாங்கிக்கலாம், துணியை வந்து அவங்க கிட்ட இறக்குமதி பண்ணி வாங்கிக்கலாம், கோதுமையை தயாரிச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து இது இப்பெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா இவங்களுடைய பேஸ் இவங்க சொல்றப்பதான் என்ன நடக்குது அப்படின்னா இது ஆக்சுவலா ஆடம் ஸ்மித் அப்படின்றவர் எப்பவே இதை சொல்லிடுறாருன்னா 1776 இந்த இயர்லயே இதை சொல்லிடுறாரு. நீங்க கண்டதெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காதீங்க, எது தேவையோ அதை தயாரிச்சுட்டு தேவையில்லாத என்ன பண்ணிடலாம் வேற நாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்செப்டுக்காக சொல்றாரு சரிங்களா. ஆடம் ஸ்மித்தோட முழு செலவு கோட்பாடு டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க, ரயில்வேல கேட்டிருக்காங்க. யார் எந்த கோட்பாடு முழு செலவு கோட்பாடு யார் சொந்த கீழே இவங்கலாம் இருக்கும், ஆடம் ஸ்மித், டேவிட் ரிக்கார்டோ, ஹிலி எக்ஸல், வேற இன்னும் எக்கனாமிஸ்ட் பேர்லாம் இருக்கும். ஸோ நம்ம மேலே சொன்ன ஜேசி குமாரப்பா, விகேவி ராவ், வேற யாரெல்லாம் பார்த்தோம், டாக்டர் அம்பேத்கர், இவங்க நிறைய பேர் இருக்கும். இப்போ யார் இவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்க பேர் அவங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ணணும், இதுல யார் இந்த செலவு கோட்பாடை யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணணும். ஓகே வெரி குட். அடுத்து யாராவது இன்னொருத்தங்க அடுத்து சூஸ் பண்ணிக்கங்க. டேவிட் ரிக்கார்டோ சொல்லுங்க, கேர்ள்ஸ் சைடுல இருந்து டேவிட் ரிக்கார்டோ சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, இன்டராக்ஷன் ஆனதா எக்கனாமிக்ஸ் வேற வழி இல்ல, கொஞ்சம் நீங்களும் சொன்னாதான் எல்லாம் தூக்கம் வரும்ல அந்த மாதிரிதான் இருக்கும். ஏன்னா எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், அது உங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி சுவாரஸ்யமா கொண்டு போய் தான் கடற்கடனே இதெல்லாம் நோட்ஸ் கொடுக்கலாம், சும்மாவே நோட்ஸ் கொடுத்தா என்ன ரொம்ப யூஸ் ஆகுது சொல்லுங்க. சும்மா 2 பாயிண்ட் சொல்லுங்க, போட்டுக்கல கதை சும்மா மேப்லாம் போட்டு சொல்லுங்க. உற்பத்திக்கான செலவு இல்ல ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிலி எக்ஸல் அவர் சொல்றது வந்து அது ரெண்டையும் சேர்த்து மூலதனத்தையும் சேர்த்து அவங்களையும் ஓகே. இங்க யாராவது சொல்றீங்களா கேர்ள்ஸ் சைடு? சரி ஓகே, பாயிண்ட் போய் எழுதுங்க, எழுதி கொடுங்க. பன்னாட்டு வாணிப கோட்பாடுகள் அப்படியே எழுதி கொடுங்க. பன்னாட்டு வாணிப கோட்பாடுகள் வேகமா எழுதணும். பன்னாட்டு வாணிப கோட்பாடுகள் வேகமா எழுதுங்க. அப்படின்னா ஸ்மித் வந்து இறக்குமதி பண்ணணும்ன்றது தான் சொல்றாரு முக்கிய கோட்பாடு. இல்ல எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா எது நம்ம கிட்ட வேணாமோ அதை பண்ணிக்கிட்டு மீதி இருக்கு இறக்குமதி பண்ணலாம். அந்த இறக்குமதி பண்றதுக்கு எப்படி பண்ணணும்ன்ற வழிகள் தான் வித்தியாசம். இறக்குமதி பண்ணணும் ஏற்றுமதி பண்ணணும்ன்றது 3 பேருடைய கான்செப்ட் தான். இது வாணிப கோட்பாடுனா என்ன அர்த்தம், பன்னாட்டு வாணிப கோட்பாடுனா இப்போ இவங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் அது நம்ம நாட்டிலே மட்டும் இல்லாம மற்ற நாடுகளையும் வந்து ஏற்றுமதி இறக்குமதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மற்ற நாடுகளில் இருந்தும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நாடு எப்ப ஏற்றுமதி இறக்குமதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு யாராவது? வெரி குட். சோ 1991 புதிய பொருளாதார கொள்கை என்னது? லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், இன்னோவேஷன், பிரைவேடைசேஷன்.
என்னது தனியார் மயமாதல், உலகமயமாதல், தாராளமயமாதல். சரியா? உலகமயமாதல், தனியார் மயம், தாராளமயமாதல் 3 கொள்கைகள் எப்போ 1990 புதிய பொருளாதார கொள்கைப்படி தான் கொண்டு வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்றாங்க, வேற நாட்டு கூட வாணிபம் வைங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுங்க, அது இந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவரு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு, இவரு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு, இவரு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. இதெல்லாமே மற்ற நாட்டு கூட ஒரு வாணிபம் வைங்க, நம்ம கிட்ட இருக்கிறது கொடுத்துட்டு இல்லாத வாங்கிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பண்டமாட்டு முறைன்னு இருந்தது அந்த காலத்துல இருந்தே. தமிழர்களுடைய பண்டமாட்டு முறை, அரேபிய குதிரை இறக்குமதி பண்ணோம், சீன பட்டு இறக்குமதி பண்ணோம். அப்புறம் என்னது, கிழக்கில் இருந்து வந்த என்னது, கிழக்கில் இருந்து வந்த தமிழ் படிக்கல, மேற்கில் இருந்து வந்த இல்ல தமிழ் மாதமான படமா படிருக்கீங்க, அதை யாருக்கும் ஞாபகம் வரல. சரி, ஓகே. கிழக்கில் இருந்து என்னென்ன பட்டு எங்கிருந்து வந்துச்சு, தங்கம் எங்கிருந்து வந்துச்சு, அரிசி எங்கிருந்து வந்துச்சு, அந்த மாதிரி மேற்கில் தங்கமும் கிழக்கில் வந்து என்னது, அந்த மாதிரி லைன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க படிக்கணும். குரூப் 4 படிக்கிறீங்கன்னா மறுபடியும் எகைன் அதெல்லாம் வந்து ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும். சரி, ஓகே. எழுதிங்க. பன்னாட்டு வாணிப கோட்பாடுகள் ஃபர்ஸ்ட் எழுதிங்க. அதுல ஆடம் ஸ்மித்தின் முழு செலவு கோட்பாடு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண. ஆடம் ஸ்மித்தின் முழு செலவு கோட்பாடு, ஆடம் ஸ்மித்தின் முழு செலவு கோட்பாடு. ஆடம் ஸ்மித்தின் கருத்துப்படி குறைந்த தனி அடக்க செலவில், ஆடம் ஸ்மித்தின் கருத்துப்படி குறைந்த தனி அடக்க செலவில் பொருள் உற்பத்தி செய்யும், குறைந்த தனி அடக்க செலவில், அதான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. குறைந்த தனி அடக்க செலவில் அப்படி வார்த்தை எழுதுறீங்க இல்லையா, குறைந்த தனி அடக்க செலவில். கொஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆடம் ஸ்மித்தின் கருத்துப்படி குறைந்த தனி அடக்க செலவில் பொருள் உற்பத்தி செய்யும் தேர்ச்சியை நாடுகள் பெற்றிருப்பதே பன்னாட்டு வாணிகம் நடைபெறுவதற்கான அடிப்படையாகும். ஆடம் ஸ்மித்தின் கருத்துப்படி குறைந்த தனி அடக்க செலவில் பொருள் உற்பத்தி செய்யும் தேர்ச்சியை நாடுகள் பெற்றிருப்பதே பன்னாட்டு வாணிபம் நடைபெறுவதற்கான அடிப்படையாகும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இரு நாடுகள் பன்னாட்டு வாணிபத்தில் ஈடுபடுகிறது எனில் குறைந்த தனி அடக்க செலவில் ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் நாடு வேறு பொருளை குறைந்த அடக்க செலவில் உற்பத்தி செய்யும் மற்றொரு நாட்டுடன் வேறு பொருளை குறைந்த தனி அடக்க செலவில் உற்பத்தி செய்யும் நாட்டுடன் வாணிபத்தில் பரிவர்த்தனை செய்து கொண்டால் இரு நாடுகளுக்கும் பலன் கிடைக்கும். வாணிபத்தில் பரிவர்த்தனை செய்து கொண்டால் இரு நாடுகளுக்கும் பலன் கிடைக்கும். அதை இங்க நாம சொல்லியிருக்கிறது தான், அதை அப்படியே கதை மாதிரி எழுதிக்கணும். சொல்லுமா மறுபடியும் அதை சொல்லுங்க, எப்படி எழுதிருக்கீங்க சொல்லுங்க. குறைந்த தனியடக்க செலவில் உற்பத்தி செய்யும் ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் ஒரு நாடு வேறு ஒரு பொருளை குறைந்த தனியடக்க செலவில் உற்பத்தி செய்யும் நாட்டுடன் வாணிபத்தில் பரிவர்த்தனை செய்து கொண்டால் இரு நாடுகளுக்கு லாபம் கிடைக்கும். அது மாதிரி தான். குறைந்த அடக்க செலவில் நாம் கோதுமை உற்பத்தி பண்றோம்,
சைனா என்ன பண்ணுது, குறைந்த அடகு செலவுல துணியை உற்பத்தி பண்ணுது. 2 பேரும் பரிமாறிக்கொண்டா 2 பேருக்கும் நம்ம பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? ஆடம் ஸ்மித் சொல்றாரு. அதுல என்ன எக்ஸாம்பிள் வேணும், எக்ஸாம்பிள் இது போட்டுக்கிறீங்களா? பக்கத்துல வேணா இந்த சின்னதா வேணா போட்டுங்க. ஏன்னா எப்பயாவது ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறப்ப புரியாம கூட போகலாம். பாக்ஸ் மாதிரி இது வேணா போட்டுங்க. கோதுமை, துணி, இந்தியா, சீனான்னு போட்டுங்க. இது போட்டுங்க. கோதுமை, துணி, இந்தியா, சீனா 10, 20, 6, 14 இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த 20, 14 நம்ம ஏதாவது உங்களுக்கு அது பாக்குறப்ப அந்த அதை படிச்சுட்டு கீழே அதை பாக்குறப்ப புரியுற மாதிரி வச்சுக்கோங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன எழுதிங்க, உழைப்பு மட்டுமே உற்பத்தியில் பயன்படுத்தும் ஒரே உற்பத்தி காரணம். இதுல மெயினா இருக்கக்கூடிய பாயிண்ட் உழைப்பு தானே. இதை போட்டுக்கிட்டு கீழே ஒரு பாயிண்ட், உழைப்பு மட்டுமே உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் ஒரே உற்பத்தி காரணம். உழைப்பு மட்டுமே உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் ஒரே உற்பத்தி காரணம். அடுத்த பாயிண்ட், எல்லா உழைப்பாளர்களும் ஒரே மாதிரியான இயல்புடையவர்கள். எல்லா உழைப்பாளர்களும் ஒரே மாதிரி இயல்புடையவர்கள். எல்லா உழைப்பாளர்களும் ஒரே மாதிரி இயல்புடையவர்கள். ஸோ ஆக்சுவலாக அதுதான், மற்றது எல்லாமே காமன் தான். செலவு, உழைப்பாளர், இது எல்லாமே காமன் தான். உழைப்பு மட்டும் மாறுது. ஒரு இந்தியாவுக்கு அதுக்கு மாறுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இது மாறுதுன்னு சொல்றது. எல்லா உழைப்பாளர்களும் ஒரே மாதிரியான இயல்புடையவர்கள். ஒரே மாதிரியான இயல்புடையவர்கள். சரி, அடுத்தது வந்துடலாம். ஸோ பார்த்துக்கலாம் யார் என்ன உற்பத்தி பண்ண முடியுதோ குறைந்த அடக்க செலவுல அவங்க என்ன பண்ணலாம், வேற நாட்டோட மானியம் வச்சுக்கிட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு யார் சொல்றது? ஆடம் ஸ்மித். சரிங்களா? இவ்வளவு நேரம் பேசுறதுல ஒரு கொஸ்டின் வரலாம். ஏன்னா யார் வந்து முடிச்செலவு கோட்பாட சொன்னது, அடக்க செலவு கோட்பாட சொன்னது அப்படின்னு கேட்கலாம். ஆடம் ஸ்மித்தோட முடிச்செலவு கோட்பாடு ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஆடம் ஸ்மித்தோட முடிச்செலவு கோட்பாடு. சரியா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப முக்கியம். டிஎன்பிசில ஒரு கேள்வியால வேலை போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கொஸ்டின்ஸ்னால பல வருஷங்கள்லாம் டிலே ஆனவங்களாம் இருக்காங்க. சரியா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாயிண்ட் மார்க்லாம் கூட முக்கியம். ஒவ்வொரு கேள்வியும் முக்கியம். அதனால எந்தெந்த பாயிண்ட்ஸ் பார்க்கணுமோ அதெல்லாமே லைனாக கரெக்டாக பண்ணுது. அடுத்தது டேவிட் ரிக்கார்டோவின் ஒப்புமை செலவு கோட்பாடு எப்படின்னு போடுங்க. ரிக்கார்டோவின் ஒப்புமை செலவு கோட்பாடு எது இயர் எழுதிக்கிறீங்களா? இயர் முன்னாடி இயர் எங்க சொல்லியிருக்கேன், இயர் சொல்ல போடுங்க. ஆடம் ஸ்மித்தின் முழு செலவு கோட்பாடு இருக்கு இல்லையா, அந்த ஹெட்டிங்லேயே போடுங்க. ஆடம் ஸ்மித் முழு செலவு கோட்பாடுலே 1776 இங்க ஹெட்டிங் போடுறீங்களா, அந்த ஹெட்டிங்லேயே பிராக்கெட் போட்டு ஹெட்டிங்லேயே போடுங்க. ஹெட்டிங் எழுதுறீங்க இல்லையா, ஹெட்டிங் இதுக்கு முன்னாடி எழுதுறது பிராக்கெட் போட்டு வருஷம் எழுதிங்க. டேவிட் ரிக்கார்டோ ஒப்புமை செலவு கோட்பாடு. டேவிட் ரிக்கார்டோ இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பொருளியல் அறிஞர். டேவிட் ரிக்கார்டோ இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பொருளியல் அறிஞர். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பொருளியல் அறிஞர் தன் அரசியல், பொருளாதாரம் மற்றும் வரி விதித்தலின் கோட்பாடுகள். தன் அரசியல், பொருளாதாரம் மற்றும் வரி விதித்தலின் கோட்பாடுகள். தன் அரசியல், பொருளாதாரம் மற்றும் வரி விதித்தலின் கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை சொல்லுங்க. டேவிட் ரிக்கார்டோ இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பொருளியல் அறிஞர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பொருளியல் அறிஞர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்ல தன்னுடைய, அதாவது தன் அப்படின்னு சொல்லியிருப்பேன், தன்னுடைய அது புக்கு, தன் அரசியல், பொருளாதாரம் மற்றும் வரி விதித்தலின் கோட்பாடுகள், அதான் புக்கு நேம். அரசியல், பொருளாதாரம் மற்றும் வரி விதித்தலின் கோட்பாடுகள். இந்த புக்கை யார் எழுதுறாங்க கொஸ்டின் கேட்பாங்க. அரசியல், பொருளாதாரம் மற்றும் வரி விதித்தலின் கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை 1817 வெளியிட்டார். 1817 அரசியல், பொருளாதாரம் மற்றும் வரி விதித்தலின் கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை 1817 வெளியிட்டார். இதில் ஒப்புமை செலவு கோட்பாட்டை விளக்கியுள்ளார். ஸோ எந்த புக்கில் ஒப்புமை செலவு கோட்பாடை சொன்னாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அரசியல், பொருளாதாரம் மற்றும் வரி விதித்தலின் கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை 1817 வெளியிட்டார். இதில் ஒப்புமை செலவு கோட்பாட்டை விளக்கி எழுதியுள்ளார். இதற்கு பிறகு ஜே.எஸ். மில்
ஜேஎஸ் மில், மார்ஷல், ஜேஎஸ் மில், மார்ஷல், டசிக், டசிக், மார்ஷல், ஜேஎஸ் மில், மார்ஷல், டசிக் பலர் இக்கோட்பாட்டை மெருகேற்றினர். ஸோ ஏன் அந்த அவங்க 3 பேர் நேம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா அவங்க எதனுடன் தொடர்புடையவர்கள் சில டைம் கொஸ்டின் கேட்கலாம். அந்த நேம்ஸ் மட்டும் பார்த்துக்கங்க. ஜேஎஸ் மில்லு, மார்ஷல், டசிக் 3 பேர் நேம். நம்ம மெயினாக ரெக்கார்டோ டேவிட் ரெக்கார்டோ தான் முக்கியம். ஸோ இவங்க வந்து சில டைம் எப்பயாச்சும் இந்த கோட்பாடுடன் எந்த கோட்பாடுடன் தொடர்புடையவர்கள் கீழே மார்ஷல், டசிக் அவங்க பேர்லாம் வந்துச்சு அப்படின்னா இவங்க எந்த கோட்பாடுடன் தொடர்புடையவர்கள், ஒப்புமை செலவு கோட்பாடுடன் தொடர்புடைய, அதுக்காக இந்த பாயிண்ட். சரி, அடுத்த பாயிண்ட் இல்லைங்க. ரிக்கார்டோ பொருளை உற்பத்தி செய்ய செலவழிக்கப்படும், ரிக்கார்டோ பொருட்களை உற்பத்தி செய்ய செலவழிக்கப்படும் செலவு வேறுபாட்டை பன்னாட்டு வாணிபத்திற்கான அடிப்படை என்றார். ரிக்கார்டோ பொருளை உற்பத்தி செய்ய செலவழிக்கப்படும் செலவு வேறுபாட்டை பன்னாட்டு வாணிபத்திற்கான அடிப்படை என்றார். செலவு வேறுபாடு, அதாவது உற்பத்தின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். செலவு வேறுபாட்டை பன்னாட்டு வாணிபத்திற்கான அடிப்படை என்றார். ஒரு நாடு உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கிடையே தனி அடக்க செலவில் வேறுபாடு இல்லை என்றாலும், ஒரு நாடு உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கிடையே தனி அடக்க செலவில் வேறுபாடு இல்லை என்றாலும், ஒரு நாடு உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கிடையே தனி அடக்க செலவில் வேறுபாடு இல்லை என்றாலும் ஒப்புமை செலவில் வேறுபட்டிருக்கும். ஒரு நாடு உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கிடையே தனி அடக்க செலவில் வேறுபாடு இல்லை என்றாலும் ஒப்புமை செலவில் வேறுபட்டிருக்கும். ஒரு நாடு குறைந்த ஒப்புமை செலவில் ஒரு பொருளை உற்பத்தி செய்யுமானால், அந்த நாடு பன்னாட்டு வாணிபத்தின் மூலம் பலனடைய முடியும் என்கிறார். குறைந்த ஒப்புமை செலவில் உற்பத்தி செய்யுமானால் அந்த நாடு பன்னாட்டு வாணிபத்தின் மூலம் பலனடைய முடியும் என்கிறார். ஸோ அதில் வந்து உழைப்பு மட்டும் பேஸ் பண்ணி சொல்றாரு. இங்க உற்பத்தி, அந்த உற்பத்திக்கு உண்டான என்னது, செலவழிக்கக்கூடிய செலவு. சரிங்களா, உழைப்பையும் உற்பத்தி எடுத்துக்கிறாரு. உற்பத்தின்றதுனால டைரக்டா என்ன மீன் பண்றாங்க, உற்பத்திக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்ற வார்த்தை வேணா பின்னாடி பக்கத்தில் வேணா சேர்த்துக்கணும். பிராக்கெட்ல வந்து உழைப்பு பிளஸ் உற்பத்திக்கு ஆகக்கூடிய செலவு. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். பாயிண்ட் ஓகேவா? இந்த பாக்ஸ் என்ன போட்டுக்கங்க, கோதுமை, துணி, அமெரிக்கா, இந்தியா போட்டுக்கங்க. 100, 200, 120, 90, 80. சின்னதாக போட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது புதிய பண்பாட்டு வாணிப கோட்பாடுக்கு வந்துடும்.
ஓகேவா? அது ஓகே, அது போட்டுக்கங்க. தேர்ட் லாஸ்ட் ஒன், இலியக்சரின் புதிய வாணிப கோட்பாடு. ஸ்வீடன் நாட்டு பொருளியல் அறிஞர் புதிய மேல எழுதி போட்டீங்களா? இலியக்சரின் புதிய வாணிப கோட்பாடு அப்படியே எழுதிக்கங்க. இலியக்சரின் புதிய வாணிப கோட்பாடு, இலியக்சரின் புதிய வாணிப கோட்பாடு. இந்த ஆடம் சுந்தர் சொல்றது வந்து உழைப்பை பேஸ் பண்ணி சொல்றாரு, அடக்க செலவு பேஸ் பண்ணி. இவரு என்ன சொல்றாரு? உழைப்பை பேஸ் பண்ணியும் பிளஸ் உற்பத்தி ஆகக்கூடிய இங்க செலவுன்ற வார்த்தை, இங்க உற்பத்தி ஆகக்கூடிய செலவு, அந்த மொத்த செலவு அதை பாயிண்ட் சொல்லி எழுதிருப்பீங்க. உற்பத்தி ஆகக்கூடிய செலவழிக்கப்படும் செலவு, சரிங்களா? அந்த வார்த்தை முக்கியம். செலவழிக்கக்கூடிய செலவு, உற்பத்தி பொருள் பண்றாங்க இல்லையா, அதுக்கு ஆகக்கூடிய முழு செலவு. ஓகேவா? அந்த அடக்க செலவு மட்டும் உற்பத்தி ஆகக்கூடிய மொத்தம் போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட் மொத்த செலவு எல்லாத்தையும் சேர்த்து அவர் எடுத்துக்கிறார். இங்க புதிய பண்பாட்டு வார்த்தை இலியக்சரின் புதிய பண்பாட்டு கோட்பாடு எழுதிங்க. புதிய வாணிப கோட்பாடு இலியக்சருடைய கோட்பாடு எழுதிங்க. ஸ்வீடன் நாட்டு பொருளியல் அறிஞர், ஸ்வீடன் நாட்டு பொருளியல் அறிஞர் இலியக்சர் 1919 என்னென்ன 1919 நடந்திருக்கு? ஜாலியன் வாலாபாக் படுகொலை, மாண்டேக் சென்ஸ்போர்ட், ரவுலட் சட்டம், மாண்டேக் சென்ஸ்போர்ட் திருத்தல் சட்டம். சரி, மாதிரி வருஷம் பார்க்குறப்ப ஏதாவது லிங்க் பண்ணிக்கங்க, அப்பதான் ஞாபகம் அப்படியே. ஸ்வீடன் நாட்டு பொருளியல் அறிஞர் இலியக்சர் 1919 ஒரு பன்னாட்டு வாணிப கோட்பாட்டை விளக்கினார். அந்த கோட்பாட்டை எக்ஸரின் மாணவரான பெர்டில், எக்ஸரின் மாணவரான பெர்டில், எக்ஸரின் மாணவரான பெர்டில், பெர்டில், எக்ஸரின் மாணவரான பெர்டில், எக்ஸரின் மாணவரான பெர்டில், பெர்டில் ஒலின், ஃபுல் நேம் வந்து பெர்டில் ஒலின் போடுங்க, ஏன்னா ஒலின் சில டைம் பெர்டில் ஒலின் என்பவர் விரிவுபடுத்தினார். எழுதிங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், நாடுகளுக்கிடையே உற்பத்தி வளங்களின் அளவில் நிலவும் வேறுபாடே, பன்னாட்டு வாணிபத்துக்கான காரணம். உற்பத்தி வளங்களில் நிலவும் வேறுபாடே பன்னாட்டு வாணிபத்துக்கான காரணம் என்று கூறினார். ஸோ இங்க நான் வார்த்தை என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? மூலதனம் சொல்லியிருக்கேன். மூலதனம்ன்றது என்ன மீனிங்? உற்பத்திக்கான வளங்கள். அவர் பேஸ் பண்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? அடக்க செலவு சொல்றாரு. ரெண்டாவது வந்து உற்பத்திக்கான செலவு, முழு செலவும் சொல்றாரு. மூணாவது இவர் என்ன சொல்றாரு? எதை பேஸ் பண்ணி வாணிபம் இருக்கு? பன்னாட்டு வாணிபம் இருக்கு, மூலதனத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. மூலதனம் அப்படின்றது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள். ஓகேவா? சரி, ஓகே. இதெல்லாம் பேஸ் பண்ணி ஏற்றுமதி இறக்குமதி நடக்குது. ஏற்றுமதி எந்த நாட்டில இருந்து ஏற்றுமதி அதிகமாகும், எந்த நாட்டில இருந்து இறக்குமதி அதிகமா இருக்கு எந்த நாட்டுல? இது வந்து இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். இது புரியுது இல்ல இந்த கான்செப்ட்? இது தேவைன்னு நினைக்கிறேன். பட் பாத்துக்கணும் என்னன்னு. ஏற்றுமதி எந்த நாட்டுல நடக்குது, இறக்குமதி எந்த நாட்டுல அதிகமா இருக்குது? உழைப்பு மட்டுமா? பேஸா தான் ஏற்கனவே எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எதெல்லாம் எடுத்துக்கிறோம்? மொத்தம் இது வரைக்கும் 3 கான்செப்ட் இருக்கு. உழைப்பு இருக்கு, அந்த பொருளை உற்பத்தியை செய்யக்கூடிய மொத்த உற்பத்திக்கான செலவு இருக்கு, அது போக மூலதனம், அதாவது அந்த நம்ம தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்குண்டான வளங்கள் இருக்கும், அது பேர் தான் மூலதனம் சொல்லியிருக்கோம். மூலதனம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணம் மட்டும் கிடையாது, வளங்கள். அதான் இங்க லாஸ்ட்ல இருக்கக்கூடியது புக்ல இருக்க வாடிங்க. உழைப்புக்குண்டான
வளங்கள் அப்படின்றது அந்த இருக்கக்கூடிய நம்ம அதான் மூலதனம். நமக்கு ஒரு பொருள் உற்பத்தி பண்ணா என்ன வேணும், நமக்கு அதுக்கு உண்டான வளங்கள் வேணும், மூலதனம் வேணும். சரிங்களா? ஸோ மூணு கான்செப்ட். ஆடம் ஸ்மித் என்ன சொல்றாரு? முழு செலவு கோட்பாடு பற்றி சொல்றாரு. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி பண்ண குறைந்த அடக்க செலவில் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் அதிகமாக அடக்க செலவு உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை வந்து நிறுத்திட்டு என்ன பண்ணலாம், வேற ஒரு நாடு குறைந்த அடக்க செலவு உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஏற்றுமதி பண்ணலாம். ரெண்டு பேரும் நீங்க என்ன பண்ணிக்கங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட். எப்படி, அது பேர் என்னது, பேலன்ஸ் ஆஃப் BOT. என்னது, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை அடுத்த நாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கலாம். சரியா? அந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடியது எப்படி இருக்கணும் அப்படின்னா, வாணிபத்தில் எப்படி இருக்கணும், வாணிபத்தின். ஸோ இது மூணு கான்செப்ட் இருக்கு. வாணிபத்தின் செலுத்து சமநிலை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இன்னொன்று எக்ஸ்சேஞ்சு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, பண மதிப்பிழப்புன்னு ஒன்று பண்றாங்க. பண மதிப்பிழப்பு எதுக்கு பண்றாங்க, பண மதிப்பு இழப்பு. ஸோ இதெல்லாம் பத்தி பார்க்க போறப்போ பண மதிப்பு இழப்பு எத்தனை டைம் நடந்திருக்கு, எதுக்காக பண்றாங்க, பண மதிப்பு இழப்பு எதுக்காக நடந்திருக்கு. இப்ப நடந்தது வந்து இப்ப லாஸ்டா நடந்தது இல்லையா, அது பண மதிப்பு இழப்பு. அதுக்கு மீனிங் பண மதிப்பு இழந்துருச்சா, 500 ரூபாய்க்கு வேல்யூ பண மதிப்பு இல்லையா. பண மதிப்பு இழப்புனா என்ன, பணம் வந்து இது செல்லாதுன்னா என்ன, ரெண்டு மீனிங் இருக்கு இல்லையா. பண மதிப்பு இழப்பு அப்படின்றதுக்கும் பணம் செல்லாதுன்றதுக்கும் என்ன அர்த்தம், ரெண்டு கான்செப்ட் இருக்கு. பண மதிப்பு இழப்பு, பணம் செல்லாதுன்னு சொல்லி பண்ணிருக்காங்க இல்லையா. அது என்னன்னு சொல்லுங்க. பண மதிப்பிழப்புனா ஈக்குவல் டு டாலருக்கு மேட்ச் பண்ணுவாங்க. சோ பன்னாட்டு அமைப்புகள், பன்னாட்டுல பொருளாதார அமைப்புகள் என்ன இருக்கு. சோ இதுதான் மேக்ஸிமம் டாபிக்ஸ். இப்போ பாருங்க, இது தமிழ் வேர்டு வந்து பேலன்ஸ், பணத்தின் வாணிப சமத்தின் சமத்து, வாணிப பொறுப்பு, வாணிப சமத்து, பேலன்ஸ் ஆஃப் சொல்லுங்க. எந்தெந்த ரேட்ல நடந்திருக்கு, அயல்நாட்டு செலுத்துதல், வாணிப பொறுப்பு. இதெல்லாம் மேஜரா இருக்கக்கூடியது. வாணிப கொடுப்பல் நிலை, அதான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். ஒரு நாட்டில் இருக்கிறது என்ன பண்ணும், ஏற்றுமதி இறக்குமதி. ஏற்றுமதி இறக்குமதி வச்சுக்கிட்டு சொல்றதுதான் வாணிப. அதாவது இங்கிலீஷ்ல பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் சொல்றாங்க. கொடுக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிறது. பன்னாட்டு வாணிப செலுத்து சமநிலை என்ன இருக்கும் அப்படின்னா, இந்தியா இருக்கு, பக்கத்துல சைனா இருக்குன்னு வைங்களேன். நம்ம வந்து சைனால இருந்து என்னென்ன பொருள் இறக்குமதி பண்றோம், டாக்டா யூஸ் பண்ற பொருள் நமக்கே தெரியும். சைனா யூஸ் பண்ற பொருள் இங்கே இருக்கு, மேட் இன் சைனா. நிறைய பேனா பார்த்துருப்பீங்க, நிறைய பொருள் பார்த்துருப்பீங்க. பொம்மை, சின்ன பொம்மையில இருந்து பெரிய பெரிய போன், மொபைல் போன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாத்துலயும் என்ன இருக்கு, மேட் இன் சைனா இருக்கு. அதே மாதிரி சைனாவில் மேட் இன் இந்தியாவும் இருக்கணும். அப்பதான் என்ன இருக்குன்னு அர்த்தம், அயல்நாட்டு செலுத்து சமநிலை சரியா இருக்குன்னு அர்த்தம். ஒரு நாடு இன்னொரு நாடுல வாணிபம் பண்ணுதுன்னா, ஒரு ட்ரேடிங் வச்சு அக்ரிமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம நாட்டுல இருந்து ஏற்றுமதி பண்ற மாதிரி அந்த நாட்டுக்காரன் நமக்கு என்ன பண்ணுவோம், அங்க இருந்து நம்மளுடைய பொருளை வாங்கிக்கணும். அவங்க என்ன பண்ணணும், நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பொருளை வாங்கிக்கணும். அதே மாதிரி நம்ம மொத்தத்தை பொருளை மட்டும் வெளியே வித்துட்டே இருக்கானா, அந்த நாட்டுக்காரன் என்ன பண்ணுவான், அதிக பணக்கார ஆகும். எக்ஸாம்பிள் சைனா, USA, ரஷ்யா. சரியா? ஸோ எக்ஸாம்பிள் என்னென்ன வாங்கியிருக்கோம், ரஷ்யாவில இருந்து என்ன ரக போர் விமானங்களை வாங்கியிருக்கோம், ரஃபேல் எங்க வாங்கியிருக்கோம் சொல்லுங்க. ரஃபேல் எங்கிருந்து வாங்கணும், பிரான்ஸ். அப்ப ரஷ்யான்னு சொன்னீங்க. ஸோ ரஃபேல் போர் விமானம் பிரான்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கோம். அப்பாச்சி ரக போர் விமானங்கள் எங்க வாங்கியிருக்கோம், அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். வேற என்ன போர் விமானம் லாஸ்டா லேண்ட் பண்ணாங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ், இதெல்லாம் படிக்கணும். அப்பாச்சி ரக போர் விமானம் எங்க வாங்கினாங்க, அப்பாச்சி அப்படின்ற ஒரு தொழிற்சாலை எந்த வருடம் தொடங்கப்பட்டதுன்னு கொஸ்டின் வந்திருக்கு.
இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஆர்ஆர்பி கொஸ்டின்ல அப்பாச்சி அப்படின்ற ஒரு தொழில் நிறுவனம் எந்த ஆண்டு, அப்பாச்சின்றது வேற நாட்டுல இருக்கு, ஆனா பட் அப்பாச்சி விமானம் நம்ம அதிகமா வாங்கியிருக்கிறதால அமெரிக்கா கிட்ட இருந்து அப்பாச்சின்ற வருஷம் எப்போ அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்ஐசி அப்படின்ற பொதுத்துறை நிறுவனம் அதிகமா பேசப்படுறதுனால எல்ஐசி எந்த வருஷம் டைரக்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்ஐசி எந்த வருடம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த வருஷம்? 56. என்ன டேட்? செப்டம்பர் 1, 1956. இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஏற்கனவே அது மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமா இருக்கு. அதாவது ரயில்வேக்கு அப்புறம் அதிகமா இருக்கக்கூடியது எல்ஐசி தான் அதிக வருமானம் ஈட்டி தரக்கூடிய இடம். சரியா? சோ அயல்நாட்டு செலுத்துதல் இது வாணிபம் அப்படின்னா என்னது? ஏற்றுமதி பிளஸ் இறக்குமதி. அதாவது இது வந்து என்னது? எக்ஸ்போர்ட் இம்போர்ட். சோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கண்ணுக்கு தெரியுதா? நீங்க எழுதிருக்கிறது இல்ல, நீங்க எழுதிருக்கிறது கேட்கறதா? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி கண்ணுக்கு தெரியக்கூடியது. ஒரு பொருளை ஏற்றுமதி பண்றாங்கன்னா கண்ணுக்கு தெரியும், மறைமுகமாலாம் ஏற்றுமதி கிடையாது. ஏற்றுமதி இறக்குமதி என்பது கண்ணுக்கு தெளிவாக தெரியக்கூடியது. கொஸ்டின்ஸ் ஆஃப் பிரேம் ஆகலாம் கீழே. நாட் விசிபிள் ஆர் நாட் விசிபிள் அப்படி கேட்கலாம். கண்ணுக்கு புலப்படக்கூடியதா புலப்படக்கூடியதா இல்லாததான்னு கேட்பாங்க. சரியா? கேட்டிருக்காங்க கொஸ்டின். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி சமமாக இருந்தால் அது மூடிய பொருளாதாரமா திறந்தநிலை பொருளாதாரமா தெரியக்கூடிய பொருளாதாரமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குரூப் 1 கொஸ்டின். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சமமா இருந்தா என்ன அர்த்தம்? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஈக்குவலா இருந்தா ஏற்கனவே கேட்டிருக்கேன் நான் இந்த கொஸ்டின் கேட்கலையா? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சமமாக இருந்தா இது வந்து என்ன எக்கனாமி? க்ளோஸ்டு எக்கனாமின்னு அர்த்தம். அது என்னது? மூடிய பொருளாதாரம் அப்படின்னு அர்த்தம். மூடிய பொருளாதாரம்னா எந்த பொருளாதாரம் நடக்கல, நம்ம நாட்டுல இருந்து ஏற்றுமதி நடக்கணும், அதிகமா நடக்கணும். நாட்டுக்கு எது நல்லது? அதிகமாக ஏற்றுமதியை கொண்டு போகணும். அந்த ஏற்றுமதியை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்மளுடைய பணத்தை மதிப்பு நாம குறைச்சிக்கிறோம். நீ $1 கொடுத்த அப்படின்னா நீங்க $1 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்க, டாலருக்கு எப்படி இப்படியா? டாலருக்கு இன்னொரு டாலர். சோ $1 நீங்க கொடுத்தீங்கன்னா வச்சுக்குவேன், நான் எங்க நாட்டுல இருந்து எவ்வளவு கொடுக்குறேன்? 70 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி பரவாயில்லப்பா, நீ இல்லைனாலும் பரவாயில்ல, நான் 80 ரூபா கொடுத்துறேன், நீ என் பொருள் வாங்கிக்கோ. இப்படி நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம பணத்தோட மதிப்பு குறைச்சிக்கிறோம். எதுக்காக பணத்தை மதிப்பு குறைக்கிறோம் அப்படின்னா ஏற்றுமதி அதிகப்படுத்துது. கான்செப்ட் புரிஞ்சுதா? ஏற்றுமதி அதிகப்படுத்துறதுக்காக 1947ல எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ரூபாய் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருந்தது? $1 அப்படின்னு இருந்தது. ஸோ நாளுக்கு நாள் ஏன் அப்படி மாறுது அப்படின்னா நம்மளுக்கு ஏற்றுமதி அதிகமாக நடக்கல. அப்ப என்ன பண்ணிக்கணும் நம்மளே? இப்போ நீங்க $1 சம்பாதிச்சா நமக்கு $1க்கு 70 ரூபா அப்படின்லாம் கணக்கு போடக்கூடாது. $1க்கு 70 ரூபா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஏற்றுமதி அதிகப்படுத்துறதுக்கு. அப்ப ஏற்றுமதி அதிகப்படுத்தினா டாலர் குறைச்சா மட்டும் போதுமா? வேற என்ன பண்ணலாம்? குவாலிட்டியான பொருட்களை உற்பத்தி பண்ணலாம். ஏற்றுமதி அதிகமாக ஆட்டோமேட்டிக்கா. இப்ப அமெரிக்காவில இருந்து நம்ம அப்பாச்சி போர் விமானம், இந்தியாவில ஒரு போர் விமானம் தயாரிச்சு நம்ம வெளிநாட்டுக்காரெல்லாம் இந்தியாவில இருந்து வாங்கினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏற்றுமதி அதிகமாகும். இந்தியாவில் நிறைய ரைஸ் உற்பத்தி ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். அரிசி அதிகமாக உற்பத்தி பண்ணா வேற நாட்டுக்கு தேவை இருந்துச்சுன்னா வாங்குவாங்க. கோதுமை அதிகமாக உற்பத்தி பண்ணா உணவுப் பொருட்களே வாங்குவாங்க. அது மாதிரி உற்பத்தி பொருட்களை அதிகப்படுத்தலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியல, கொஞ்சம் கம்மி பண்ணா ஏற்றுமதி அதிகமாகும், நாட்டுக்கு பணம் கிடைக்கும். ஸோ வேர்ல்டுடைய மணி என்னது? வேர்ல்டு மணின்றது உலகத்துடைய பணம் அப்படின்றது என்னது? உலகத்தின் பணம்னா டாலர் தான். டாலர் தான் உலகத்தின் பணம் சொல்றாங்க. அதனால நமக்கு டாலர் அதிகமாக வேணும். ஏன் அப்படின்னா மற்ற நாட்டுல ஏதோ வாங்கணும், நமக்கு ஏதோ ஒரு தேவை, வேற நாட்டுல இருந்து வாங்கணும்னா டாலர் தான் வாங்க முடியும். ஸோ அதனால உலகத்தின் பணம்ன்றது டாலர்ன்றதுனால நம்ம என்ன பண்ணிடணும்? அப்பப்ப பணத்துடைய மதிப்பை அப்பப்போ குறைச்சிடும். இது எத்தனை டைம் நடந்திருக்கு அப்படின்னா எத்தனை டைம் நடந்திருக்குது? 3 டைம் இது வரைக்கும் நடந்திருக்குது. என்னென்ன டேட் நடந்திருக்குது? ஸோ 1949ல 9ஆம் மாசம் 29 நினைக்கிறேன். 29/9/49 ஒரு ஃபர்ஸ்ட் இது நான் பார்த்து சொல்றேன். ரெண்டாவது ஏமா நீங்க சொல்றது செல்லாதுன்னு அறிவிச்சது வேற இருக்கு, டாலர் பணம் மதிப்பிழப்புறது வேற இருக்கு. இல்ல ஆக்சுவலா இல்ல நான் செக் பண்றேன். பண மதிப்பிழப்பு சொல்லுங்க என்னென்ன வருஷம்? இது ஆக்சுவலா 45 ஒரே நிமிஷம் 6/6/1966 3 லாஸ்ட்ல வந்து 29/9/1/7/1991
இந்த டேட் அந்த டேட் மேட்ச் ஆகுதா? இல்ல சார் இல்ல எதுவுமே மேட்ச் ஆகுது. ஸோ ஆக்சுவலா அந்த டேட் என்ன அப்படின்னா, அந்த டேட் என்னன்னா மோடி சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி டேட் மோடி அறிவிச்சார் இல்லைங்களா? மோடி ஒரு அறிவிச்சார் லாஸ்ட் டைம் செப்டம்பர் 8 நவம்பரா செப்டம்பரா நவம்பர் 8 2018 நவம்பர் 2000. ஸோ இந்த டேட் வந்து நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு டைரக்டா நம்மள பாதிக்கும். செல்லாது அப்படின்னு என்ன பண்ணுவோம், டைரக்டா நம்மள பாதிக்கும். அது மாதிரி ஏற்கனவே எத்தனை டைம் நடந்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே 3 டைம் பிளஸ் இதோட சேர்த்து 4 டைம். இந்த டேட்டோட இதுக்கு முன்னாடி என்ன டேட் சொல்லுங்க, அதே எழுதிடுவோம். ஜனவரி 1 1946, ஜனவரி 2 78, மூணாவது நவம்பர் 8 2014. ஸோ இது வந்து ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்ச டேட். இது வந்து என்ன அப்படின்னா பண மதிப்பு இழப்பு. அதாவது இங்க அதாவது $1 இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலா அங்கேயே பண மதிப்பு இழப்பு வார்த்தை தமிழ்ல இருந்திருக்கும், பட் தமிழ் வார்த்தை அது ஒரே மாதிரி தான் வந்திருக்கும். சரிங்களா? பண மதிப்பு இல்ல, பணம் செல்லாதுன்னு அறிவிச்சது. இது டைரக்டா நம்மள பாதிக்கும். அதாவது நாம எங்கேயாவது போயிட்டு இருப்போம், திடீர்னு 500 ரூபாய் செல்லாதுன்னு என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியும். இங்க டாலர் வந்து ஈக்குவல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்டுடைய ஏற்றுமதி இறக்குமதிக்காக கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டுக்காக பண்றது. இது வந்து எத்தனை டைம் நடந்திருக்குன்னா, இது வரைக்கும் 3 டைம் நடந்திருக்கு. சரிங்களா? பண மதிப்பில் வந்து 3 டைம் நடந்திருக்கு. சரிங்களா? இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. எப்படி கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கீங்க? சரியா? கேட்கக்கூடிய கொஸ்டினை பொறுத்து, சரியா, கொஸ்டினை கரெக்டா பார்த்து படிச்சு அதுக்குண்டான ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ கேட்கக்கூடிய கொஸ்டின் பிளஸ் அந்த ஆப்ஷன்ல இருக்கும் இல்லையா 4 ஆன்சர், அதையும் பார்த்து போடக்கூடிய ஒரு கொஸ்டின். சரிங்களா? பண மதிப்பு இழப்பு அப்படின்னு இங்கிலீஷ் வார்த்தை பார்க்கணும். இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம், இங்கிலீஷ் என்ன சொல்ல, யாராவது இங்கிலீஷ் பற்றி சொல்லுங்க. இங்கிலீஷ் ஆக்சுவலா இந்த மாதிரி சொல்றப்ப இதுல என்ன வரும், வார்த்தை என்ன வரும் அப்படின்னா, 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் என்ன பண்ணாது, அதுக்கப்புறம் அந்த மணி யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இயர் ஆஃப்டர் நாட் வேலிட் தானே, 500 ரூபாய் வேலிடா இருக்குமா இல்லையா, அந்த வார்த்தை வரும். ஆனா இங்க பணம் வந்து வேலிட் தான், ஸோ இங்க கண்டிப்பா டாலர்ன்ற வார்த்தை உள்ளவே வந்துடும். அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. பண மதிப்பு டாலருக்கு நிகராக எவ்வளவு குறைந்து, எத்தனை முறை குறைக்கப்பட்டதுன்னு தான் கேட்பாங்க. பண மதிப்புனா டைரக்டான வார்த்தை வந்தா கண்டிப்பா அங்கதான் வரும். டாலருக்கு நிகராக இந்தியா ரூபாயின் மதிப்புகள் எத்தனை முறை குறைக்கப்பட்டது, கொஸ்டின் அப்படிதான் பிரேம் ஆகும். அதனால ஒரே பண்ண தேவையில்லை. சரியா? கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. டைரக்டாவே நீங்க எப்பவுமே இங்கிலீஷ் வார்த்தை ஒரு வார்த்தை பாத்துருங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பிரச்சனை இல்லமா, இங்க டாலருக்கு நிகராக ஒரு வார்த்தை கண்டிப்பா வந்துடும். பண மதிப்பு இழப்பு இந்தியாவில் டாலருக்கு நிகராக எத்தனை முறை குறைத்துக் கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வரும். இந்தியாவின் மதிப்புகள், பணத்தின் மதிப்புகள், அதாவது பணம் எத்தனை முறை செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது அப்படிதான் வரும். செல்லாதுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு தான் சொன்னாங்க. செல்லாதுன்னு சொன்னாங்க. இல்ல 500 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபாய்க்கு ஏதாவது பொருள் வாங்கின்னு சொன்னாங்க. 500 ரூபாய் நோட்டு கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்களா? 500 ரூபாய் மொத்தம் செல்லாது, அப்ப வேற நோட்டை வச்சுதான் நீங்க வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது வந்து ரூபாய் நோட்டுகள் அதாவது நாட் வேலிட். அந்த ஃபர்தரா இந்த டேட்டுக்கு அப்புறம் அந்த ரூபாய் நோட்டு வேலிடா இருக்காது, செல்லாதுன்னு தான் சொன்னாங்க. ஓகேங்களா? இந்த 3 டேட்டும் பணத்தை வந்து செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்ட நாள். ஆனா எப்படி பண மதிப்பு இழப்பு அப்படின்னு சொல்லி, இழப்பு அப்படின்னா செல்லாதுன்னு வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க அந்த இடத்துல. டிமானிசேஷன் அப்படினா அந்த வார்த்தை இல்ல, டிமானிசேஷன் அதுதான் சொல்றேன். இது டிமானிசேஷன். டிமானிசேஷன் அந்த பணம் இருக்காது அதுக்கப்புறம். இது டிமானிசேஷன். டிமானிசேஷன் எத்தனை முறை நடந்திருக்கு, பணத்தை வந்து செல்லாதுன்னு சொல்றது வந்து டிமானிசேஷன். இந்த இடத்துல அந்த மணி வந்து இல்லாம போகுது, டிமானிசேஷன். சரிங்களா? இந்த இடத்துல வந்து டிமானிசேஷன் வார்த்தை என்ன வரும். சரிங்களா? இங்க டாலருக்கு நிகரான பண மதிப்புன்னு வந்துருமா, வந்து கவலைப்படாது. ஓகேவா? 3 டேட்டு. இந்த டேட் வந்து 29/9/1949 ஒரு டைம், 6/6/66 ஒரு டைம், 1/7/99. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, பன்னாட்டின் ஏற்றுமதியை அதிகப்படுத்துவதற்காக நம்ம டாலருக்கு நிகரான பணத்தின் மதிப்பை நாம $1 நீ கொடு, நான் 80 ரூபாய் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் $1 கொடுத்தா 1 ரூபாய் தான் கொடுப்போம்னு நாம சொன்னோம். ஏற்றுமதி கம்மியா தான் இருந்துட்டே இருக்கு நாளுக்கு நாள். அப்புறம் நாளுக்கு நாள் என்ன பண்ணிக்கிறோம், 60, 70, 80, 90 இப்படியே குறைச்சிக்கணும். ஸோ அதனாலதான் வெளிநாட்டுல ஃபாரின்ல போய் சம்பாதிச்சாங்கன்னா, ஒரு $1000 சம்பாதிச்சாங்கன்னா அது இன்ட்டு 80 இருக்கிறப்ப நம்ம ஊருக்கு வரப்ப அந்த 15 மதிப்பு அதிகமாகும். இன்னொன்னு இருக்கு, நான் வந்து
70 ரூபா கொடுத்து வாங்குற பொருளை இந்தியாவில் எக்ஸாம்பிள் 1 கிலோ அரிசி வச்சுக்குவோம். 1 கிலோ அரிசி நான் 2 கிலோ வாங்கிடுவேன் 80 ரூபாய்க்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அமெரிக்காவில் அவங்க வந்து $1 $2 கொடுத்து 2 கிலோ அரிசிலாம் வாங்க முடியாது. ஸோ நேர்லி அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களும் $50 $30 ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அதுக்கு தான் இந்தியாவுக்கு வாங்கும் சக்தின்னு ஒரு பாயிண்ட் படித்தோம், பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி. உலக லெவல்ல பணத்துக்கு நம்மளுடைய வாங்கும் தன்மை எவ்வளவு இருக்கு? 3வது இடத்துல இருக்கு. பணத்துக்கு மதிப்பு இருக்கு இந்தியா ரூபாய்க்கு எவ்வளவு இருக்கு? 3வது இடத்துல இருக்கு. சரிங்களா? சோ அதனால பொருள் வாங்கக்கூடிய தன்மையில பாக்குறப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம பொருளை வச்சு 80 ரூபாய் வச்சு 2 கிலோ அரிசி வாங்கணும் அப்படின்னா அவங்க $2 வெட்டி 2 கிலோ அரிசி வாங்க முடியாது. சரிங்களா? அவங்களும் ஸ்பெண்ட் பண்ணணும் நினைக்கிறா ஒரு அட்லீஸ்ட் ஒரு $30 தான் ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? சோ ரூபாய்க்கு வந்து வேல்யூ இருக்கு, வாங்கக்கூடிய தன்மை இருக்கு. நம்ம பொருள் பணத்தோட மதிப்பு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? வாங்கும் தன்மை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். பணத்தை வச்சு எவ்வளவு வாங்க முடியும்? ஒரு 2 லட்ச ரூபா ஒரு கார் வாங்கலாம் அப்படி அந்த மாதிரி வாங்கக்கூடிய தன்மை வந்து பணத்துக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றதான் பொருள். சரிங்களா? சோ அதனால பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி, பணத்தின் வாங்கும் தன்மை வாங்கும் சக்தியின் அடிப்படையில் இந்தியாவின் பணத்துக்கு உலக லெவலில் 3வது இடத்துல இருக்கு. சரிங்களா? அது ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து வாணிப சமநிலை, எக்ஸ்போர்ட் இம்போர்ட். அடுத்து அயல்நாட்டு செலுத்து சமநிலைன்னா நம்ம ஆளுங்க அனுப்புறதாலும் சரி, ஹியூமன் ரிசோர்ஸ் அனுப்புறதாலும் சரி, நம்ம 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 கண்ட்ரில நிறைய பேர் வேற நாட்டுக்கு போய் வேலை செய்றாங்களா? சரிங்களா இல்லையா? ஸோ துபாய்க்கு போறாங்க, அமெரிக்காவுக்கு போறாங்க, நமக்கு தெரிஞ்சது சிங்கப்பூர்ல இருக்காங்க, மலேசியா அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி வேற நாட்டுல நம்ம நாட்டுக்கு வேலை செய்றாங்களா? செய்றாங்க. இல்ல ஆக்சுவலா செய்றாங்க, அதே மாதிரி செய்றாங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு இல்ல, சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு இல்ல. அந்த மாதிரி எல்லாத்துலயுமே அந்த அயல்நாட்டு செலுத்து சமநிலை இருக்கணும். மாநிலத்துக்கு மட்டும் போறது இல்ல, இம்போர்ட் பண்றது. வேற நாட்டுல பெட்ரோல் வாங்கணுமா, நம்ம நாட்டுல இருந்து அவங்க ஏதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்கணும். கரண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எங்க நாட்டுக்கு கொடுங்க, எலக்ட்ரிக்கல் மோட்டர் கொடுங்க. நீங்க 4 நாள் பெட்ரோல் எடுத்துட்டே தான் எங்க வளமும் போகுது, அதனால நாங்க பெட்ரோல் பைக் ஓட்டுறோம், சரி சார் எலக்ட்ரிக்கல் பைக் ஓட்டுறோம்னு அவங்க நினைக்கலாம். இந்த மாதிரி மாத்திக்கிட்டு வரப்ப நாட்டுக்கு நாடு செலுத்து சமநிலை இருக்கணும் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தான் இது. இதுல பண மதிப்புல போய் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டாலருக்கு நிகரான பண மதிப்புனா இருக்கும், இழப்புனா இருக்கும். எதுக்காக பண்றோம்? ஏற்றுமதியை அதிகப்படுத்துறதுக்காக இந்த கான்செப்ட். பன்னாட்டு அமைப்புகள், பொருளாதார அமைப்புகள், பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் எடுத்தோடனே என்ன சொல்லணும்? பன்னாட்டு பொருளாதார, பன்னாட்டு அமைப்புனா பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள். யாரெல்லாம் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கீங்க, இவ்வளவு நேரம் யோசிக்க கூடாது. எக்கனாமிக்ஸ் பன்னாட்டு பொருளாதார அமைப்பு ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா பாஸ் டிஎன்பிசில GAAT யார் சொன்னது? பாஸ் வச்சுக்கலாம். GAATனா அது என்ன மீனிங்? சரி ஓகே, அது அப்புறம் பார்த்துருவோம். மீனிங் ஃபர்ஸ்ட் வேற ஏதாவது பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் ஒண்ணும் இன்னும் 2 செகண்ட்ல சொன்னா IMF சார். WTO. ஓ வெரி குட். அடுத்து யார சொல்றீங்க? IMF. அடுத்து என்ன பொருளாதார அமைப்புகள் என்னது? W அது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான். பொருளாதார சம்பந்தமான அமைப்புகள் தான் சொல்லுங்க. அது வந்து ஹெல்த் சம்பந்தமா, அது வேணா நமக்கு பொருளாதாரம் பண்ண முடியுமா? அதுல அதை பண்ண முடியாது. வேற ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் இப்போ வந்து இவரு இருக்காரு, யாரு? பள்ளிகள் தியாகராஜன் தான் இருக்காரு. சரி ஓகே. வேர்ல்ட் பேங்க், உலக வங்கி தான் எதுவுமே பன்னாட்டு பொருளாதார அமைப்புல ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது சொல்லணும். வேர்ல்ட் பேங்க் தான் முதல்ல ஆரம்பிக்கணும். பன்னாட்டு பொருளாதார அமைப்புல இவ்வளவு நேரம் ஏன் யோசிக்கிறீங்க? எக்கனாமிக்ஸே படிக்கலாலே உலக வங்கின்னு சொல்லிருக்கோம். சொல்லலாம்ல, ஈஸியா சொல்லலாம் இல்லையா? யாராவது படிக்காத கிடைக்கிறாலும் சொல்லிடுவாங்க உலக அமைப்பு பொருளாதார அமைப்புனா உலக வங்கி. சொல்லவே சொல்ல மாட்டாங்க, தைரியமா சொல்லுங்க. எப்பயுமே தைரியமா சொல்ல ஃபார்வர்ட் வா வரும். பன்னாட்டு அமைப்புகள்ல மேஜரா இருக்கக்கூடியது இதுதான். சரிங்களா? சோ உலக வங்கி இதுக்கு முன்னாடி என்ன பேர்ல இருந்தது? IBRD. படிச்சிருக்கீங்களா இல்லையா? IBRD क्वेश्चन கேட்டிருக்காங்க. உலக வங்கியின் தலைமையிடம் எங்க இருக்கு? தப்பு, மிகப்பெரிய தவறு. இதெல்லாம் क्वेश्चन கேட்டிருக்காங்க நிறைய டைம். இதுவரை டேட்ல இருக்கு. உலக வங்கியின் தலைமையிடம் எங்க? क्वेश्चन கேட்ட क्वेश्चन பாருங்க. இது எல்லாமே எப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க? 1902 இரண்டாம் உலக போர் பின்னாடி என்ன மாநாடு போடுறாங்க? என்ன மாநாடு போட்டு ஆரம்பிக்கிறாங்க? ஒரு மாநாடு போடுவாங்க. क्वेश्चन கேட்டிருக்காங்க மாநாடு. இது ஆக்சுவலா 10th வரைக்கும் நான் படிச்சிட்டு இல்லப்பா. 10th வரைக்கும் 2 ரிவிஷன் எக்கனாமிக்ஸ் எழுதுறீங்களா இல்லையா? எக்கனாமிக்ஸ் மொத்தமே ஒரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு பாடத்திலயும் இருக்கக்கூடியது
6வது 1, 7வது 1, 8வது ஒரு 2, 9வது ஒரு 2, 10வது இவ்வளவுதான் இருக்கு. மொத்தமே 6. நான் எடுக்கிறது ஃபுல்லாவே 11th 12th இருக்கிற புக்கு மற்ற இடத்துல ரெஃபர் பண்ணி தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இருக்கிறது வந்து அதுல இருக்கிறது ஜஸ்ட் ரிவைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அப்படிதான் போயிட்டு இருக்கு கிளாஸ். 6வது இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடியதை நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா 6வது இருந்து 10 வரைக்கும் கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? இதெல்லாம் 6வது இருந்து 10ல இருக்கக்கூடியதா எந்த மாநாட்டின் படி உருவாக்கப்பட்டது, எந்த மாநாட்டில் காட் என்ற அமைப்பு WTO மாறுச்சு, எத்தனாவது மாநாடு, இதெல்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே கொஸ்டின்ல நானே இங்கே கிளாஸ் கொஸ்டின்ல இருக்குது. சரிங்களா? மொத்தம் 2 மாநாடு. ஒரு மாநாட்டுல இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க 1945ல. அதுக்கப்புறம் 1995ல WTOன்ற ஒரு அமைப்பு காட் என்ற அமைப்பு கேன்சல் ஆகி வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனா மாறும். சரிங்களா? சரி, ஓகே. வேர்ல்ட் பேங்க் உலக வங்கி எந்த வருஷம் தொடங்கப்பட்டது, எங்க தலைமையில இருந்து? உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் எங்க இருக்குது? உலக வங்கி எங்க இருக்கு? அடுத்து வேற என்ன இருக்கு? IMF என்னது? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இன்டர்நேஷனலா பன்னாட்டு பண நிதியம், பன்னாட்டு பண நிதியம், எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறது IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அவங்க தான் ஃபண்ட் கொடுப்பாங்க IMF. வேர்ல்ட் பேங்க்ல இருந்து நம்ம கடன் வாங்குவோம் உலக வங்கின்ற அமைப்பு. உலக வங்கின்ற அமைப்பு அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? காட். அதுக்கப்புறம் தேர்ட் என்னது? WTO. சோ இது 3 தான். ஆக்சுவலா காட் என்ற அமைப்புல என்னவா மாறிடுது? WTO மாறுது. எந்த வருஷத்துல மாறுது? இது எந்த வருஷம்? இது 45, இதுவும் 45, இது 1995. காட் என்ற அமைப்புல இருந்து அது என்னவா மாறுது? WTO மாறுது. எப்ப? எந்த கான்ஃபரன்ஸ்? உருகுவே சுற்று. வெரி குட். இதாவது கரெக்டா சொன்னீங்க. உருகுவே சுற்று எத்தனாவது சுற்று? உருகுவேவின் 8வது சுற்றுல வந்து என்னவா மாறுது? காட் என்ற அமைப்பு WTO. காட்னா என்ன மீனிங்? குளோபல்னா ஜெனரல் அக்ரிமெண்ட். சரி, பொது ஒப்பந்தம் தமிழ்ல. GA என்ன மீனிங்? பொது ஒப்பந்தம், ஜெனரல் அக்ரிமெண்ட். பொது அக்ரிமெண்ட். டாரிஃப் அண்ட் ட்ரேட். டாரிஃப்னா என்னது? டாரிஃப். ட்ரேட்னா வணிகம், வர்த்தகம் மற்றும் வாணிபமா? டாரிஃப் அப்படின்றது டாரிஃப் என்ன எக்ஸாக்ட்டா தமிழ்ல என்னது? டாரிஃப்னா பரிவர்த்தனை, பங்கீடு ஆர் பரிவர்த்தனை. இப்போ நம்ம டாரிஃப்னா நம்ம ஃபோன் வாங்குறோம், டாரிஃப்னா நம்ம டாரிஃபா கட்டறோம்னு பார்க்கறோம் இல்லையா? பங்கீடு மற்றும் பரிவர்த்தனை கரெக்டான வார்த்தை. பொது ஒப்பந்தத்துக்கான பங்கீடு மற்றும் பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு அமைப்பு 95க்கு அப்புறம் என்னவா மாறிடுது? வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக நிறுவனமா மாறுது. இந்த இது மட்டும் தான் எங்க இருக்கு? வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மட்டும் தான் எங்க இருக்கு? ஜெனீவாவில் இருக்கு. இது மத்தது எல்லாமே எங்க இருக்கு? வாஷிங்டன் டிசில இருக்கு. வாஷிங்டன் டிசில இருக்கு. இது ரெண்டுமே. சரியா? சோ டைரக்டா क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதாவது உலக வங்கி மற்றும் IMF இன் தலைமையிடம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. வாஷிங்டன் டிசி. சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் நிறைய போயிட்டே இருக்குங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த 4 ஹெட்டிங், ஒரு ஹெட்டிங்கா ஒரு 2 பாயிண்ட் எழுதிக்கலாம். பண மதிப்பிழப்புல என்ன மீனிங், அது எத்தனை டைம் டேட், பன்னாட்டு அமைப்புல என்னென்ன இருக்கு, அது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, அது வரைக்கும் இருந்தா போதும். அது என்னென்ன தேவையோ அப்படியே பாயிண்ட் எழுதி. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா சார்க், பிரிக்ஸ், ஏசியான், இந்த மூணு அமைப்புகள் பத்தி எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கிறதுனால கண்டிப்பா அதை பார்த்துருவோம். அது வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா மேஜரா இருக்கக்கூடியது முடிஞ்சது. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, வறுமை அப்படின்ற டாபிக் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அதை அப்படியே பார்த்துக்கலாம், பிரச்சனை. சரி, கொஞ்சம் ஸ்பீடா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வாணிப கொடுப்பல் நிலை. ஹெட்டிங் பன்னாட்டு வாணிபத்தின் நன்மைகள் போடுங்க. இல்ல அது அங்கிருந்து ஆரம்பிச்சாலே ஓகே தான். நமக்கு அந்த மீனிங்னா என்ன தெரிஞ்சுக்கணும், அது போட்டு போதும். போட்டுக்க வேண்டாம். பன்னாட்டு வாணிபத்தின் நன்மைகள் போடுங்க. பன்னாட்டு வாணிபம் பண்ணா என்னென்ன யூஸ்? வாணிப கொடுப்பல் நிலை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. வாணிப கொடுப்பல் நிலை.
அது ஆக்சுவலா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் BOT, வாணிப கொடுக்கல் நிலை அப்படின்றது. ஒரு நாட்டின் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் பண்டங்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பே ஒரு நாட்டின் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் பண்டங்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பே வாணிப கொடுக்கல் நிலை என்கிறோம். ஒரு நாட்டின் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் பண்டங்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியின் மதிப்பே வாணிப கொடுக்கல் நிலை என்கிறோம். அடுத்த பாயிண்ட், பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை புலப்படும் வாணிகம் எனவும் அழைக்கலாம். பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை புலப்படும் வாணிகம் எனவும் அழைக்கலாம். பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை புலப்படும் வாணிகம் எனவும் அழைக்கலாம். புலப்படும் வாணிகம் என்ன அர்த்தம்? தெரியும், பார்க்க முடியும், கண்ணால் தொட்டு உணர முடியும், ஏற்றுமதி எவ்வளவு பண்றாங்க என்னன்னு பார்க்க முடியும். அடுத்தது அயல்நாட்டு செலுத்து சமநிலை, செகண்ட் பாயிண்ட். சோ இப்போ கொடுத்துக்கிற பாயிண்ட் வந்து டைரக்டா क्वेश्चंस வராது, உள்ள படிச்சு ஒன்னொன்னையும் புரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு டைம் பாயிண்ட்ஸ்லாம் வீட்ல போய் ஒரு டைம் படிங்க. செகண்ட் ஹெட்டிங் அயல்நாட்டு செலுத்து சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். அயல்நாட்டு செலுத்து சமநிலை மட்டும் இது போகும். அயல்நாட்டு செலுத்து சமநிலை சொல்றேன், கீழே எழுதிங்க. நாடுகளுக்கிடையே பொருட்கள் மட்டும் இல்லாமல் பணிகள் மூலதனம், நாடுகளுக்கிடையே பொருட்கள் மட்டும் இல்லாமல் பணிகள் மூலதனம், பணம் போன்றவை பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. இவற்றையும் உள்ளடக்கிய சமநிலையை ஒரு நாடு அடைய வேண்டும். நாடுகளுக்கிடையே பொருட்கள் மட்டுமல்லாமல் பணிகள் மூலதனம், பணம் போன்றவை பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. இவற்றையும் உள்ளடக்கிய சமநிலையை ஒரு நாடு அடைய வேண்டும். இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய தொகுப்பு அறிக்கையே அயல்நாட்டு செலுத்து சமநிலை. சரி, ஓகே. நாடு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. நாடுகளுக்கிடையே பொருட்கள் மட்டுமல்லாமல்